ஆண்டவரே, உம்முடைய இரத்தத்தை நம்பி உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறேன். என் ஆண்டவாய கர்த்தர் கிரியை செய்வீராக. தேவ வல்லமை எங்கள் மத்தியிலே கடந்து வரட்டும். கர்த்தாவே, இந்த ஆராதனையிலே நீர் மகிமைப்படுவீராக. உம்முடைய குமாரனாய இயேசுவை மகிமைப்படுத்துவீராக. ஆண்டவரே, அவருடைய நாமத்தினாலே அற்புதங்களும் அடையாளம் நடக்கட்டும். பாடுகிற, இசைக்கிற, ஆராதனை நடத்துகிற, கர்த்தருடைய வார்த்தைகளை பேசுகிற, சாட்சி சொல்லுகிற ஒவ்வொருவர் மேலும் தேவ கிருபை விளங்கட்டும். ஆண்டவர் இடைப்படும். எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற நிறைவாகிய கிறிஸ்து இயேசுவின் நாமம் மகிமைப்படட்டும். எல்லா துதி, எல்லா கனம், எல்லா மகிமையும் உமக்கு. இயேசுவே, நீ ஒருவர் மாத்திரம் உயர்ந்திருப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்த்தி ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தரை பாடி மகிமைப்படுத்துவார்கள். அவர்களோடு சேர்ந்து நாமும் கர்த்தரை பாடி மகிமைப்படுத்துவோம். ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பாலை பாடுவோம். எண்ணிலடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்று நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கேன்னு சொல்லி வானங்கள் யாவும் அதின் கீழுள்ள ஆகாயமும் வானாதி வானங்கள் யாவும் அதின் கீழுள்ள ஆகாயமும் பூமியில் காண்கின்ற யாவும் கர்த்தாவுமை போற்றுவே. காட்டேனில் வாழ்கின்ற யாவும் கடும் காற்றும் பனித்தூறலும் காட்டேனில் வாழ்கின்ற யாவும் கடும் காற்றும் பனித்தூறலும்
வாழ்கின்ற யாவும் இந்நிலத்தின் ஜீவராசியும் நீரினில் வாழ்கின்ற யாவும் இந்நிலத்தின் ஜீவராசியும் பாரினில் பறக்கின்ற யாவும் பரணே உம்மை போற்றுமே. ஆஹா எங்கள் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்று நான் பாடுவேன். ஆஹா எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்று நான் பாடுவேன். வாழ வயதுள்ளனோரும் மிகும் வயதால் முதிர்ந்தோர்களும் வாழ வயதுள்ளோரும் மிகும் வயதால் முதிர்ந்தோர்களும் பாலகர் தம் வாயினாலும் பாடி உம்மை போற்றுவாரே. ஆஹா எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்று நான் பாடுவேன். ஆஹா எங்கள் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்று நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே எந்நாள் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கே ஆஹா எங்கள் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். ஆஹா எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். ஆண்டவர் வாழ்க்கையில் எந்நாள் வரை நடத்தி வந்ததுக்காக நன்றி சொல்லி இன்னொரு பாடலை பாட போகிறோம். எண்ணி எண்ணி துதி செய்வா எண்ணில் அடங்கா கிருபைகள் காண்டி சொல்லி. எண்ணி எண்ணி துதி செய்வார் எண்ணில் அடங்காத கிருபைகள் தார் என்றும் தாங்கும் தம் புயமே என்ப இயேசுவின் நாமமே. என்று தாங்கும் தம் புயமே என்ப இயேசுவின் நாமமே. எண்ணி எண்ணி துதி செய்வார் உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்னே பதறாதே. உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்னே பதறாதே. கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைப்பாரே. கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைப்பாரே. எண்ணி எண்ணி துதி செய்வார் யோர்தான் புரண்டு வரும்போ எண்ணற்ற பாரங்களோ யோர்தான் புரண்டு வரும்போது
சோதனைகள் எலியாவின் தேவனெங்கே உந்தன் விசுவாச சோதனையில் என்னையே நீ துதி செய்வாய் உனக்கு எதிராகவே ஆயுதம் பார்க்காதே உனக்கெதிராகவே ஆயுதம் வாய்க்காதே உன்னை அழைத்தவர் உண்மை தேவன் அவர் தாசருக்கு பிரியவர் உன்னை அழைத்தவர் உண்மை தேவன் அவர் தாசருக்கு பிரியவர் என்னையே நீ துதி செய்வாய் திறந்த வாசல் முன்னே தீவிரம் பிரவேசிப்போ இருந்த வாசல் முன்னே தீவிரம் பிரவேசிப்போம் ஒரு மனிதனும் கூட்ட மாட்டான் முன் கர்த்தர் முன் செல்வார் ஒரு மனிதனும் கூட்ட மாட்டான் உன் கர்த்தர் முன் செல்வார் என்னையே நீ துதி செய்வாய் மனிதரே ஜனங்களே மன்னவன் தருமாறே மனிதரே ஜனங்களே மன்னவர் தருவாரே நம் ஜீவனை ஈடாய் கொடுப்போம் ஜீவன் தந்தவர் கேட்கிறாரே நம் ஜீவனை ஈடாய் கொடுப்போம் ஜீவன் தந்தவர் கேட்கிறாரே என்னையே நீ துதி செய்வாய் தேவன் நம் வாழ்க்கை செய்த நன்மைகள் நினைத்து ஆண்டை துதிக்கும்படிக்கு இன்னொரு பள்ளியை படப்போகிறோம் ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதவைன்னு சொல்லி ராணி செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா ராஜானி செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாலே நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம். நன்றி ராஜா இயேசு ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா ராஜானி செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. நான் ஏறெடுப்பேன்
புது கிருபை தந்தீரையா. அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா. ஆனந்த மழையில் நனைந்து நனைந்து தினம் நன்றி சொல்ல வைத்தீரையா. ஆனந்த மழையில் நனைந்து நனைந்து தினம் நன்றி சொல்ல வைத்தீரையா. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ராஜாடி செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாளெல்லாம். நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாளெல்லாம். வேதத்தின் ரகசியம் அறிந்திட புரிந்திட மும்பெளிச்சம் தந்தீரையா. வேதத்தின் ரகசியம் அறிந்திட புரிந்திட மும்பெளிச்சம் தந்தீரையா. பாதம் அமர்ந்து நாமும் குரல் கேட்கும் பாக்கியம் தந்தீரையா. பாதம் அமர்ந்து நானும் குரல் கேட்கும் வாக்கியம் தந்தீரையா. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ராஜாடி செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாளெல்லாம். நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாளெல்லாம். ஒவ்வொரு நாளும் உணவும் உடையும் தந்து பாதுகாத்து வந்தீரையா. ஒவ்வொரு நாளும் உணவும் உடையும் தந்து பாதுகாத்து வந்தீரையா. உடல் சுகம் தந்து ஒரு குறைவின்றி வழி நடத்தி வந்தீரையா. உடல் சுகம் தந்து ஒரு குறைவின்றி வழி நடத்தி வந்தீரையா. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாளெல்லாம். நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி
அவை எண்ணி முடியாதையா. ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாளெல்லாம். நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாளெல்லாம். கூப்பிட்ட நாளில் மறுமொழி கொடுத்து விடுதலை தந்தீரையா. கூப்பிட்ட நாளில் மறுமொழி கொடுத்து விடுதலை தந்தீரையா. குறைகளை நீக்கி கரைகளை போக்கி கூடவே வந்தீரையா. குறைகளை நீக்கி கரைகளை போக்கி கூடவே வந்தீரையா. நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாளெல்லாம். நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாளெல்லாம். உமக்காக வாழ முன்னாமம் சொல்ல தெரிந்து எடுத்தீரையா. உமக்காக வாழ உம் நாமம் சொல்ல தெரிந்து எடுத்தீரையா. உம்மோடு வைத்து ஊழியனாக உருவாக்கி வந்தீரையா. உம்மோடு வைத்து ஊழியனாக உருவாக்கி வந்தீரையா. நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாளெல்லாம். நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாளெல்லாம். ஆமே. நம்ம போட்டு 3 பாட்டு பாடினோம். 3 பாட்டில் என்ன ஒற்றுமை சொல்லுங்க. ஃபஸ்ட்டு என்ன பாட்டு பாடணும் அவங்க இருக்கா சொல்லுங்க. என்ன பாட்டு பாடணும்? எண்ணிலடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன் எதுவரை இந்நாள் வரை என் வாழ்வில் நீ செய்த நன்மைக்கு. சரி. 2வது என்ன பண்ணோம்? எண்ணி எண்ணி துதி செய்வாய். 3வது என்ன பண்ணோம்? ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. இதில் ஒற்றுமை என்ன சொல்லுங்க? எண்ணி எண்ணி இல்லையா, எண்ணி முடியாத நன்மைகள் தேவன் நமக்கு நினைச்சிருக்காரு, செய்திருக்கிறார் இல்லையா. எப்போதுமே ஆராதனை நடத்தும் போது ஃபஸ்ட்டு என்ன செய்வோம்? நல்லா ஸ்பீடாக பாடுவோம், அப்போ தான் உற்சாகமாக இருக்குன்ட்டு. ஆனால் ஆண்டவர் நாளில் காலை சொன்னார், இந்த பாடலே பாடின்னு சொன்னார். அப்படின்னு சொன்னால் அவர் நம்ம வாழ்க்கையில் செய்த நன்மைகள் என்ன செய்யணுமா? எண்ணின்னு சொன்னால் நினைத்து நினைத்து நாம் என்ன செய்ய வேண்டுமா? துதிக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். நம்ம ஆலயத்துக்கு வரேன்னு சொன்னால் எதுக்கு வர்றோம்? என் பிரச்சனையை பூரா தேவ சமூகத்தில் கொட்டுவதற்கு, சொல்வதற்கு, ஜெபிப்பதற்கு, எனக்கு ஏதாச்சும் அற்புதம் நடக்காதான் அப்படிதான் ஒரு முறை என்ன செய்கிறோம், வர்றோம். ஆனால் இன்றைக்கு ஆராதனை எதற்கு? தேவனை ஆராதிப்பதற்கு. தேவனை ஏன் ஆராதிக்கிறோம்?
அவர் நம் வாழ்க்கையில் செய்த நன்மைகளை நினைத்து 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 எண்ணி 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 இல்லை எண்ணின்னு சொன்னால் அதில் ஒரு காரியம் இருக்குது. 1 2 3 4 என்றது வேற, இன்னொன்று நினைக்கிறது. அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். நம்ம வாழ்க்கையில் நினைச்சு பாருங்க, பிறந்தது முதல் இந்த நாள் வரை எண்ணி முடியாத அதிசயங்களை கர்த்தர் நினைச்சுக்காரு, செய்திருக்கிறார். அதையெல்லாம் நினைத்து துதிக்க வேண்டும் என்று யார் எதிர்பார்க்கிறா? ஆண்டவர் எதிர்பார்க்க. எண்ணியும் முடியாத சொல்லுவாங்க, எனக்கு என்னங்க செஞ்சார் ஆண்டவர் அப்படின்னு கேட்கலாம். இன்னைக்கு நம்ம உயிருக்குன்னு சொன்னாவே தேவன் செய்த நம்ம வாழ்க்கையில் செய்த அது என்ன சொல்லுது? அற்புதம், அப்படி கிருபை தானே. இன்னைக்கு உயிரோடு இந்த இடத்துல நினைச்சிடும் நின்று கர்த்தரை ஆராதிக்கிறோம்னு சொன்னால் அது தேவன் நமக்கு பாராட்டிய கிருபை. அதெல்லாம் நினைத்து கர்த்தரை என்ன செய்யணுமா? ஸ்தோத்திரிக்கணும். எத்தனை பேருக்கு நடக்க முடியல, மேலே ஏறி வர முடியல. அப்படி இருக்கும்போது தேவன் நமக்கு ஜீவனை கொடுத்தார், பெலனை கொடுத்தார். அவரை பாடும்படிக்கு கர்த்தர் நமக்கு நினைஞ்சாரு, கிருபைகளை அவர் கொடுத்திருக்கார். அதெல்லாம் நினைத்து ஆண்டவரே நீ எனக்கு ஜீவனை கொடுத்ததுக்காக நமக்கு என்ன செய்யறேன், நன்றி வீர எடுக்கிறேன்னு சொல்லி. இந்த கடந்த நாட்களில் டாக்டருக்கு எனக்கு ஃபோன் பண்ணாங்க, சொன்னாங்க நான் உங்களை நினைக்கும் போதெல்லாம் நான் ஆண்டவரை துதிக்கிறேன்ப்பா, உங்களுக்காக ரொம்ப நான் ஜெபிக்கிறேன்னு சொல்லி ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி அப்போ சொன்னாங்க, அவங்க இது மாதிரி நைட்டு நீங்கள் நெஞ்சுவலில் கஷ்டப்பட்டு விடிய கஷ்டப்பட்டுருக்கீங்க. நான் மருத்துவ ரிப்போர்ட்டு, நான் டாக்டராக இருந்து சொல்கிறேன், மருத்துவராக இருந்து சொல்கிறேன். அந்த நேரத்தில் ஏதாச்சும் நான் இருந்தால் நீங்கள் இன்றைக்கி இருந்திருக்க மாட்டீங்கப்பா. ஆனால் உங்கள் மேலே தேவ கிருபை இருந்தனால தான் இன்றைக்கி கர்த்தர் ஜீவன் கஞ்சுக்கார ஆண்டவர் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ சொன்னாங்க, நான் சொன்ன உங்களுக்கு புரியாது அப்படின்னு சொன்னாங்க. சொல்லிவிட்டு எனக்கு இரவு இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கீங்க, அதை நான் நினச்சி அடிக்கடி ஆண்டுக்கு நன்றி சொல்லுவேன். எங்கள் பாஸ்டமாக ஜீவனை கொடுத்தீங்களே நினச்சி உங்களுக்கு அதிகமாக ஜபம் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லி அவங்க ஃபோன் பண்ணி சொன்னாங்க. ஆமாக்கா, ஆண்டு பெரிய கிருபை தான், இன்னைக்கு ஜீவனுக்கான தேவனுடைய கிருபை. அப்படி நினைக்கும் போது பார்த்தீங்கன்னா தேவன் ஏதாவது சொன்னார்னா அடுத்த நாளே கர்த்தர் என்ன செய்வார்னா அதை உறுதிப்படுத்துவார். நம்ம சபைக்கு ஒரு சகோதரி தாயார் அடுத்த நாள் இறந்துட்டாங்க. இப்போ 24 உபவாசம் நடக்கும் பொழுது அவங்க சொல்கிறாங்க, அது மாதிரி இறந்ததுக்கு போகிறோம் அப்படின்ட்டு. அந்த அம்மா சொல்கிறாங்க, அந்த மாதிரி இறந்துட்டாங்களம்மா, அதனால் உடனே போகிறேன் அப்படின்ட்டு. அப்போ எப்படிம்மா இருந்தாங்கன்னு கேட்டேன். நைட்டு அவங்க நல்லா இருந்தாங்கம்மா, படுக்கும்போது கை வலிக்குதுன்னு சொன்னாங்களாம். மகனை கூப்பிட்டு கையை அமுக்குன்னு சொன்னப்பா கையை அமுக்கியிருக்காங்க. என்னம்மா நைட்டு தூங்க விடாமல் கையை அமுக்குன்னு சொல்கிறீங்களே அப்படின்ட்டு அந்த மகன் கையை அமுக்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் படுத்து தூங்கிட்டாங்களாம். திடீர்னு பார்த்தா நைட்டு 1 மணிக்கு ஒரு சத்தம் கேட்டுச்சான், அப்படியே இறந்துட்டாங்கம்மா அப்படின்னு சொன்னால் அப்போ தேவன் உறுதிப்படுத்தினார். தியா மற்றவர்களுக்கு உனக்குள்ள ஒரு வித்தியாசம். தேவன் நமக்கு கிருபையை கொடுத்துருக்காருங்க இல்லை. நம்ம எனக்கு ஜீவனை தந்தது இல்லாமல் தயவை எனக்கு பராமரிப்பின் ஆவியை காப்பாற்றினது. பாருங்க, இப்போ சாட்சின்னு வச்சா எத்தனை பேர் சாட்சி சொல்கிறாங்க? எப்போதும் சொல்கிறாங்க, வழக்கமாக சொல்கிறாங்கல்ல. ஒரு முறை சாட்சி வைத்த போது அந்த வாரத்தில் ஒரு அக்காவுக்கு ஆண்டவர் நிறைய அற்புதம் செய்தார், அது எனக்கு தெரியும். அவங்க சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்தே சொல்லலை. இப்போ ஆண்டவர் சொன்னார், அவங்க ஏன் தெரியுமா சொல்லலை அப்படின்ட்டு. ஏன் தெரியுமா? நான் தான் வழக்கமாக எந்திரிச்சு என்ன செய்கிறேன், சொல்கிறேன். நானே சொல்லிக்கிட்டே இருந்தால் மற்றவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க மட்டும் சொல்கிறாங்கன்னு நினைப்பாங்க, அதான் உட்காந்துருக்காங்கன்னு ஆண்டவர் பேசினார். ஒரு நாள் பெண்கள் கூட்டத்தில் ஆண்டவர் சொன்னார், இப்போ உடனே சொல்லாதனார். ஒரு நாள் பெண்கள் கூட்டத்தில் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது இந்த வார்த்தை இப்போ சொல்லு என்று சொன்னார். அவர்கள் அன்றைக்கு வந்திருந்தார்கள். அவர்கள் ஸ்கூலில் அவங்க வேலை பார்க்குறாங்க. அன்றைக்கு லீவ் போட்டு வந்திருந்தாங்க. வந்தப்போ சொன்னேன், ஏன் தெரியுமா சொல்லலை அவங்க அப்படின்ட்டு. அவங்க வழக்கமாக நம்ம தான் சொல்கிறோம், மற்றவங்க சொல்லாமல் நம்ம சொன்னால் நம்மளை என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லலை அவங்க, அதான் காரணம்ட்டு. அவங்க பேரையும் சொன்னப்போ அந்த அக்கா சிரிச்சு ஆமாக்கா அப்படின்னாங்க. அப்படின்னு சொன்னால் சாட்சின்னு சொன்னால் எல்லாத்துக்கும் செய்யலையே ஆண்டவர், அந்த சொல்கிற வழக்கமாக சொல்கிறவங்க தான் சொல்கிறாரா? நான் அடிக்கடி நினைப்பேன், சாட்சினா யார் தான் அதிகமாக சொல்கிறா சொல்லுங்கள்? யார் அதிகமாக சொல்கிறா? பெண்கள் இல்லை. ஆண்களுக்கு ஆண்டு எதுவுமே செய்கிறது இல்லையா இல்லை கேட்குறேன். எப்பயாச்சும் வாலிப தம்பிமாருங்க என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க, எப்பயாச்சும் சொல்லுவாங்க, அது ரொம்ப அபூர்வம் தான் இல்லை. ஆனால் அதிகமாக சொல்கிறது யார்? பெண்கள். வரிசையான்னு சொல்ல உடனே பாஸ்டர் போதும் டைம் ஆயிடுச்சு பிரசங்கம் பண்ண உட்காருங்கன்றுவார். உடனே கேட்பேன், சொல்லணும் தாங்க இருந்தேன், அதுக்குள்ளேயும் பாஸ்டர் நினச்சிட்டாரு. போனவர் 2வது சொன்னாங்க, அக்கா ஆண்டவர் செய்த அற்புதத்தை சொல்லணும்னு நினச்சேங்க அப்படின்னாங்க. சொல்லிட்டு உங்கள்கிட்ட சொல்கிறேன்னு என்கிட்ட சொல்லிட்டு போவாங்க ஒருத்தரும். ஏங்க நீங்கள் சொல்ல வேண்டிய சொல்லணும் தாங்க நினச்சி, அதுக்குள்ளேயும் பாஸ்டர் டயத்தை நினச்சிட்டாரு, முடிச்சுட்டு உட்காருங்கன்ட்டாரு. ஏன் நீங்கள் ஃபஸ்ட்டாக எழுந்திரிக்க வேண்டியதானே இல்லை அப்படின்ட்டு. அப்படின்னா எல்லா மக்களுக்கும் தேவன் என்ன செய்யறாரு? அற்புதங்களே அவர் என்ன செய்யறாரு? செய்யத்தான் செய்கிறாரு. ஆனால் யார் தான் சொல்கிறா? குறிப்பிட்ட மக்கள் மட்டுமே அவங்க ஆண்டவர் என்ன செய்றாங்க? மகிமைப்படுத்துறாங்க. அப்படின்னு சொன்னால் தேவன் தன்னை மகிமைப்படுத்த வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். லூக்கா 17ஆம் அதிகாரத்தில் சம்பவத்தை பார்க்கிறோம். ஒரு கிராமத்தில் இயேசு பிரவேசிக்கும் போது ஒரு 10 குஷ்டர்கள் எதிராக வந்தாங்களாம். எதிராக வந்து, ஐயரே எங்களுக்கு என்ன செய்யுங்க, இறங்கும் என்று சத்தமிட்டார்கள். அவர்களை பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியர்கள் என்ன செய்யுங்க காண்பீங்கள் என்றார். அந்தப்படி அவர்கள் போகையில்
சுத்தமானார்கள். அந்த நாட்களில் கிறிஸ்தோரோகி அவர்கள் ஆசாரியர்களுக்கு போய் தங்களை காண்பிக்க வேண்டும். அது நியாயப்பிரமாண மோசையின் சட்டம். அவர்கள் சுகமான பின்பு அதனால் தேவன் சொல்ல போய் காண்பிங்கிறாரு. போகும்போதே என்ன செய்றாங்க? சுத்தமானார்கள். அவர்கள் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோட தேவனை மகிமைப்படுத்தி, ஆரோக்கியமானதை 10 பேர் சுகமாக்கிட்டாங்க. ஆனா ஒருவன் தான் ஆரோக்கியம் கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தோட தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தை அருகே முகக்கப்புறம் விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியான அந்நியனா இருந்தான்ல. ஒருத்தர் மட்டும் தான் திரும்பி வந்தானா. அப்ப ஆண்டவர் கேட்கிறாரு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? அப்ப தேவனை மகிமைப்படுத்துறதுக்கு இந்த அந்நியனை ஒழிய மற்றொருவன் திரும்பி வர காணோமே என்று சொல்லி அவன் நோக்கி, எழுந்து போன் விசுவாசம் உன்னை அரைச்சிட்டது என்றான். எழுந்து போன் விசுவாசம் உன்னை அரைச்சிட்டது அப்படின்னு சொன்னா 9 பேர் அல்லவா, 10 பேர்ல 9 பேர் எங்க ஆண்டு கேட்கிறேன் அப்படின்னு சொன்னா, நம்ம 9ல ஒருத்தர் இருக்கோமா இல்ல அது ஒருத்தர் இருக்கோமா? சொல்லுங்க, ஆராய்ந்து பாருங்க. தேவன் செய்த நன்மைகளை நினைத்து கர்த்தரை துதிக்கிறதுக்கும் சபை நடுவே சாட்சிறதுக்கும் அந்த 10ல 1 இருக்கீங்களா இல்ல 9 இருக்கீங்களா? ஆண்டவர் சொல்கிறாரு, பவுல் இப்படி எழுதுகிறார் 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தில், கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. கடைசி நாட்களில் கொடிய காலம் வருமா? எப்படி இருப்பாங்களா? மனுஷர் தற்பிரியர், பணப்பிரியர், வீம்புக்காரர், அகந்தையுள்ளவர்கள், தூசிக்கிறவர்கள், தாய் தகப்பன்மார்க்கு கீழ்ப்படியாதவர்கள், நன்றி அறியாதவர்களுமாய் இருப்பாங்களாம். அது நிறைய சொல்றாரு. அதுல ஒரு வார்த்தை நன்றி அறியாதவர்கள் இருப்பாங்களாம். இப்பேற்பட்ட விட்டு நீ என்ன செய்ய விலகுங்கிறார். அப்படின்னா ஆண்டவர் நம்ம எப்படி இருக்கணும்? நன்றிகளே இருதயம். நன்றி அவர் எதிர்பார்க்கிறார். இந்த சமாரியன் ஆண்டுக்கு நன்றி சொல்றதுனால அவர் சொல்றாரு, உன் விசுவாசம் முன்னே ரட்சிச்சது. அவங்களும் சுகம் பெற்று போனாங்க, ஆனா ரட்சிப்பே கண்டடையல. ஆனா இவன் நன்றி செலுத்தினால, ஸ்தோத்திரம் செலுத்தினால அவனுக்கு தேவன் என்ன கொடுத்தாரு? ரட்சிப்பை, விடுதலை கத்திர நெஞ்சாரு கொடுத்தார் அப்படின்னு சொன்னாலும் அவருக்கு அவன் செய்த நன்மை நினைத்து எண்ணி நம்ம என்ன செய்யணுமா? கத்திர துதிக்கணுமா? அது தேவன் நம்ம வாழ்க்கையில் செய்ய அவரை எதிர்பார்க்கிறார். நமக்கு ஒரு பிரச்சனைனா நம்ம என்ன செய்வோம் சொல்லுங்க? ஆண்டவர் சும்மா விட மாட்டோம். அது மாதிரி யாரையும் சும்மா விட மாட்டோம். பாஸ்டருங்க 10 மணி 11 மணி 12 மணி 4 மணி 5 மணி 2 மணி 11 மணிக்கு ஃபோன் பண்ணுவாங்க. எடுக்க தாமதம் ஆயிடுச்சுன்னா, என்னக்கா அதுக்குள்ளேயும் தூங்கிட்டீங்களான்னு கேட்பாங்க. 4 மணிக்கு ஃபோன் பண்ணுவாங்க. எடுக்காட்டி என்னக்கா இன்னும் எந்திரிக்கலையான்னு கேட்பாங்க. இல்லை, நிறைய பேர். ஏன்னா அவங்களுக்கு ஒரு பிரச்சனை, அது உடனே என்ன செய்யணும்? அதுக்கு அவங்களுக்கு சரியாகணும். அதுக்காக என்ன செய்வாங்க? ஃபோன் பண்ணி இங்கே ஜபம் பண்ணுங்க, நைட்டோ போகலாம் தெரியாது, ஜபம் பண்ணுங்க. நம்ம எடுக்க தாமதித்தால் உடனே கொஞ்சம் என்ன செய்வாங்க? கோவப்படுவாங்க, ஏன் எடுக்க மாட்டேங்கிறீ அப்படின்ட்டு. அப்படின்னா அப்படியா ஆண்டவரையும் போதகரையும் அறிக்கிறவங்க ஜபம் பண்ணி எனக்கு அற்புதம் என்ன செய்யணும் நடக்குன்னு சொல்றவங்க நடந்த பின்பு அவங்க எங்க வர மாட்டாங்க சொல்லுங்க? ஆலயத்துக்கு. அது நடந்துருச்சுல, அப்புறத்துக்கு போனோம்ல. நடந்ததுக்கு அப்புறம் சாட்சி சொல்ல வர்றாங்களா? அப்படின்னா கிடையாது. அவங்க பிரச்சனை வந்து அப்படி சொல்லுவாங்க, ரொம்ப தான் சொல்லுவாங்க. இந்த கஷ்டம் பாஸ்டரமா, இப்படி இருக்கு பாஸ்டரமா, ஜெபம் பண்ணுங்க, எனக்கு ஒரு காரியம் நடக்கணும், அற்புதம் நடக்கணும், நடக்கும் வரை சொல்லிட்டே இருப்பாங்க. நடந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன செய்ய மாட்டாங்க? அதை பற்றி சொல்லவும் மாட்டாங்க, வர மாட்டாங்க. அது அப்படி இருக்க உடனே யார் சொல்றார்? பவுல் சொல்றார், நன்றியர்கள் இல்லாதவளாய் அப்படிப்பட்டவர்கள் என்ன செய்ய விலகென்று சொல்லி தேவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் எவ்வளவாய் ஆண்டு கிருபையை கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொன்னால் நாம் நன்றியுள்ள மக்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். சபை நடுவே என்ன செய்வேன்? துதிப்பேன். அன்றைக்கு பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து நடந்து போகும்போது கூட்டம் பின்னே சென்றது. ஒரு பெரும்பால ஸ்திரீ அவள் என்ன செய்யறான்? இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் சுத்தமாக என்று சொல்லி கூட்டத்தின் நடுவே என்ன செய்ய தொடுறான். யாருக்கும் தெரியாமல் தொடுறான். உன்னை இயேசு தொட்டது யார் அப்படின்னு கேட்கும்போது, ஏன்னா ஆண்டவரே சுற்றிலும் இவ்வளோ கூட்டம் நெருக்கும் போது தொட்டது யாருன்னு கேட்குறீங்களே அப்படின்னு சீசர்கள் கேட்குறாங்க. நெருக்கம் அப்படி கூட்டம் அப்படி அலை மோதும் போது தொட வேணாம், அப்படி என்ன செய்யும்? தொடும்போது அதை என்ன செய்ய அவங்க நெருக்கும் போது அவங்க மேலே படதானே செய்யும் அப்படின்ட்டு ஆண்டு சொல்றாரு, எண்ணிலிருந்து வல்லமை புறப்பட்டது நினைஞ்சே அறிந்தேன்னு சொல்லி அவ தன்னிடத்து சம்பவத்தை அறியும்படி சுத்தி பார்க்கிறாரு. இதை செய்தவளை காணும்படிக்கு அவர் சுற்றிலும் பார்த்தார். அவருக்கு தெரியாதா இந்த பெண்ணு தான் தோற்றுப்பான்னு தெரியாதா? ஆனா சுற்றிலும் அவர் நினைஞ்சாராம், பார்த்தாராம். ஏன் தெரியுமா? தன்னிடத்து சம்பவத்தை அறிந்த ஸ்ரீயானவள் பயந்து நடுங்க முன்பாக வந்து விழுந்து உண்மையெல்லாம் அவருக்கு சொன்னாள். இயேசு தொட்டு சுகமானது இயேசுவுக்கு தெரியும், அந்த பெண்ணுக்கு தெரியும். மற்றவர்கள் தெரியுமா?
தெரியாது இல்ல. மற்றொரு அறிந்து கொள்ளும்படிக்கு தேவன், அதற்குத்தான் தேவன் தொட்டது யார் என்று சொல்லி அவன் கேட்டோன்னு சொல்றா. அது எல்லா கூட்டம் என்ன செய்யுது? கேள்விப்படுகிறது. அந்த கூட்டம் மாத்திரமா கேள்விப்பட்டுச்சு? எத்தனை 1000 ஆண்டுகள் ஆனாலும் வேதத்தில் எழுதப்பட்டு இன்றைக்கும் அந்த பெரும்பாலும் ஸ்ரீ வைத்து எத்தனை 1000 பிரசங்கங்கள் கேட்கிறோம் அப்படின்னு சொன்னால், உலகம் எங்கு பேசும்படி தேவன் வைத்தான்னு சொன்னால், அவர் இன்றைக்கும் வல்லமையுள்ளவர், இன்றைக்கும் ஜீவிக்கிறவர். அவரை விசுவாசத்தோடு அற்புதம் நடக்கும் என்பதற்காக தேவன் இதை எழுதி வைத்தார். நீங்க கேட்கலாம், அன்னைக்கு இயேசு மனுஷனா இருந்தாருங்க, அதனால வியாதி உதப்போது அப்படி வஸ்திரத்தை நினைச்சாங்க, ஆடி தொட்டாங்க, இன்னைக்கு இல்லையே அப்படின்னு சொன்னா வேதம் சொல்லுகிறது. ஏசாயா 6ஆம் அதிகாரத்தை இப்படியா வாசிக்கிறோம். உசியா ராஜா மரண வருஷத்தில் ஆண்டவர் உயிர உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்க கண்டேன், அவருடைய வஸ்திரத்தொங்களால் தேவாலயம் நிறைந்திருந்ததான். அப்ப தேவாலயம் எதுவாக நடந்திருக்குது? வஸ்திர தொங்கலால். எங்களை விசுவாசமா தொடும் பொழுது அடைய வல்லமை இறங்கி உங்களை என்ன செய்யும்? இன்றைக்கு தொட்டு சுகமாக்க. வேகமா பேசுறேன், ஏன் பேசுறேன் நினைக்கிறீங்களா? புரியுதா? ஏன்னா பாஸ்டர் டயத்தை எடுத்துட்டு அட்டென்ட் செய்வாரு. அடுத்து அவருக்கு நிறைய காரியங்கள் இருக்கு இல்லையா, அதனால சரியான செய்ய முடிக்கணும் இல்லையா, அதனால தெய்வ வஸ்திரம், அந்த ஆலய வஸ்திரம் நிறைந்ததுனால நம்ம விசுவாசமா தொடும் பொழுது நிச்சயமா தேவன் நமக்கும் அற்புதம் செய்வார் என்பதற்கு தான் தேவனை எழுதி வைத்தார். அதெல்லாம் சொல்ல அப்படின்னு சொன்னால், நீங்க உங்களுக்குள்ள மறைச்சு வச்சீங்கன்னா தேவன் என்ன செய்ய முடியாது? மகிமைப்படுத்த முடியாது. அதனால சங்கீதம் 40ஆம் சங்கீதத்துல இப்படி ஒரு வார்த்தை உண்டு. சங்கீதம் 40:5 போடுங்க, 5 போடுங்க. என் தேவனாய் கர்த்தாவே, நீர் எங்களை நிமித்தம் செய்த உம்முடைய அதிசயங்களும் உம்முடைய யோசனைகளும் அநேகமா இருக்கிறது. ஒருவரும் அவைகளை உமக்கு விவரித்து சொல்லி முடியாது. நான் அவைகளை சொல்லி அறிவிக்க வேண்டுமான அவைகள் எண்ணிக்கைக்கும் மேலானவைகள். எண்ணிக்கைக்கு மேலான அதிசயத்தை எங்க வாழ்க்கையில் நீங்க செய்திருக்கிறீங்க. 10ஆம் வசனம், உம்முடைய நீதி எனக்கு இருட்டுக்குள் மறைத்து வைக்கவில்லை, சத்தியத்தையும் ரட்சிப்பையும் சொல்லி இருக்கிறேன். கிருபையும் உண்மையும் மகா சபைக்கு அறிவிக்காதபடிக்கு என்ன செய்யல? ஒளித்து வைக்கவில்லை. உம்முடைய நீதியை நான் இருட்டுக்குள் மறைத்து வைக்கவில்லை, சத்தியத்தையும் ரட்சிப்பையும் சொல்லியிருக்கிறேன். உமது கிருபையும் உமது உண்மையும் மகா சபைக்கு அறிவாதபடிக்கு என்ன செய்யல? ஒளித்து வைக்கல. தேவன் செய்த நன்மைகளை ஒளித்து வைக்கிறீங்களா? இல்லை. தேவ சமூகத்துக்கு சாட்சி சொல்லும்படிக்கு முந்திக் கொண்டு எழுந்து நின்று தேவன் செய்த நன்மைகளை சபை நடுவே துதிப்பு என்று சொல்லி துதிக்கும்படிக்கு ஆண்டரை மகிமைப்படுத்துவா இருக்கிறீங்களா? கொஞ்சமா நம்ம யோசித்து பார்ப்போம். அப்படி யோசித்து பார்க்கும்படிக்கு முழங்கால் படிடுவோமா? நமக்கு டைம் ஆயிடுச்சு. முழங்கால் படி கதிரனைக்கு பார்க்க போயிடும். ஆண்டவர் செய்த நன்மைகளை எண்ணி எண்ணி துதிக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். அவர்கள் தாங்க நன்றியுள்ளவர்கள். அன்றைக்கு அன்னாள் ஜெபித்தாள் ஆலயத்தில் வந்து, அவளுக்கு பிள்ளை இல்லை. குடும்பமா எல்கானா பலியிடும்படி ஆலயத்துக்கு போன போது பெனினாள் அவளை நிந்தித்தாள். பிள்ளை இல்லை என்கிற ஒரே காரணத்துக்காக. அப்பொழுது அன்னாள் அழுது கொண்டே இருக்க, சாப்பிடாம அழுகிறா. கணவர் கேட்கிறார், ஏமா அழுதுட்டே இருக்க? ஏன் சாப்பிடாது இருக்கிறாய்? 10 குமாரர் இருப்பார்களும் நான் உனக்கு அதிகம் அல்லவா? அந்த வார்த்தை அவளை ஆறுதல் படுத்த முடியவில்லை. அது அவளுக்கு சமாதானம் கொடுக்கவில்லை. அதனால் அழுது கொண்டே இருந்தவள் எழுந்தாள், ஆலயத்துக்கு சென்றாள், தன் இதயத்தை ஊற்றி ஜெபித்தாள். வாய் அசைந்தது, சத்தம் வெளியே வரவில்லை. ஏலி ஆசாரியன் அவள் வாயை பார்த்து கொண்டே இருக்கிறான். அப்பொழுது கேட்கிறான், நீ குடித்திருக்கிறாயா, நீ வெறுத்திருக்கிறாயான்னு கேட்கிறான். கேட்கும்போது சொல்ற வார்த்தை இல்லை, நான் மனக்லேசமுள்ள ஸ்திரீ, என் இதயத்தை ஆண்டு சமுதிரம் ஊற்றி விட்டேன்னு சொல்லி, என் இதயத்தில் வேதனை யாருக்கும் தெரியாது, ஆண்டவர் ஒருவர் தான் அறிவார் என்று சொல்லி அவள் சொன்ன பின்பு சமாதானத்தை போ அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுகிறார். தேவனிடத்தில் கேட்ட விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளை இடுவாராக என்று சொல்லி அந்த ஏலி சொன்ன பின்பு அவள் துக்கமுகமாக இருக்கவில்லை. பின்பு அவள் சாப்பிட்டாள் என்று வேதம் சொல்கிறது. தேவன் நினைத்திரளி விண்ணப்பத்தை கேட்டு சாமுவேலை கட்டளையிட்டார். பின்பு அவள் சாமுவேலை தூக்கி கொண்டு ஆலயத்துக்கு வரும் பொழுது ஏலியிட்ட காமிக்கிறா. அவள் சொல்ற வார்த்தை, கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன்னு சொல்லி அவன் சாமுவேலை பேரிட்டாள். அடுத்த சொல்றா, நான் இந்த குமாரனை கேட்டேன், இவனைத்தான் ஆண்டோட்ட கேட்டேன்னு சொல்லிட்டு இப்படியா அவள் சொல்லுவாள். அந்த வார்த்தை படுங்கப்பா. அவள் சொல்றா, என் ஆண்டவனே எங்கே உம் மண்டியில் நின்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ண ஸ்ரீ நான் தான்.
என் ஆண்டவனாக உம்முடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன்னு சொல்லி நான் விண்ணப்பம் பண்ணின ஸ்திரீ நான். ஆண்ட விண்ணப்பத்தை கேட்டு ஒரு குமாரனை கொடுத்தான்னு சொல்லி அவன் நன்றில் இருச்சோடு ஆலயத்துக்கு திரும்பி வந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்தினாங்க. அதை கர்த்தர் கண்டார். ஒரு குமாரனை கேட்டால் மலடிங்கிற அந்த பேர் மாற வேண்டும் என்று சொல்லி கேட்டாள். தேவ சமூகத்தில் அழுதாள். தன் நிந்தனை மாற வேண்டும், பெயினால் நிந்திக்கிற நிந்தனை மாற வேண்டும் என்று சொல்லி அவள் ஒரு பிள்ளைக்கா தேவ சமூகத்தில் அழுதாள். அவள் நன்றில இருதயத்தை கர்த்தர் கண்டு ஆண்டவர் அவளுக்கு 5 பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்தாராம். நன்றில இருதயம் இருக்கும்போது தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாருங்க. அன்றைக்கு நோவா எல்லா ஜனங்களும் மரித்த போது, எல்லா ஜனங்களும் ஜலத்தினால் மாண்ட போது ஆண்டவராய் கர்த்தர் நோவாவுக்கு கர்த்தருடைய கண்ணில் கிருபை கிடைத்தது. நோவாவையும் குமாரரையும் குடும்பத்தாரையும் பேழைக்குள் வைத்து தேவன் பாதுகாத்து நினைத்து ஆண்டவருக்கு பலிபீடம் கட்டி நன்றி செலுத்தினான். தேவன் அதை சுகந்த வாசனை நுகர்ந்து அவனை ஆசீர்வதித்தான் வேதம் சொல்கிறது. அப்படின்னு சொன்னான். எந்த மனிதன் கர்த்தருக்கு நன்றி சொல்றான் அவன் கர்த்தரை ஆசீர்வதிப்பாராம். அந்நாளுக்குள் நன்றில் இறுதி இருந்தது. ஒரு பிள்ளைக்காக கேட்டாள். தேவ சமூகத்தில் ஜெபித்தாள். கர்த்தர் கேட்டு விண்ணப்பத்தை கேட்டு ஆண்டவர் செய்த போது மறவாமல் ஆலயத்துக்கு வந்தாள். எந்த இடத்தில் செபித்தாளோ, எந்த ஆலயத்தில் செபித்தாளோ அங்கே வந்து ஆண்டுக்கு நன்றி சொல்றா. ஆண்டவர் பார்த்தாருங்க. பின்பு ஆண்டவராய் கர்த்தர் 5 பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்தார். 3 குமாரர்களையும் 2 பெண் பிள்ளை கொடுத்தாண்டு வேதம் சொல்லுகிறது. அப்படின்னு சொன்னாள். கர்த்தர் நல்லவருங்க. நம்ம துதிக்கிறோமா, எண்ணி துதிக்கிறோமா, நினைச்சு துதிக்கிறோமா, ஆண்டை துதிக்கும் பழைய பாட போயிடும். திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதைங்க கண்ணீரோடு கத்தாவே நன்றி சொல்லுவேன் என்று சொல்லி ஒரு பாடி மகிமைப்படுத்துவோமா? திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். நடத்தி நீரனை அமர்ந்த தண்ணீரண்டையில் தூக்கி நீரனை திருப்பி தர ஒன்றுமில்லையே. திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். மாறாவின் கசப்பை என்னில் நீங்க செய்தீரே, மதுரமான வாழ்வை எனக்கு திருப்பி தந்தீரே. மாறாய கசப்பை நீங்க செய்தீரே, மதுரமான வாழ்வை எனக்கு திருப்பி தந்தீரே. மகிழ்ச்சியினால் என் உள்ளம் நிரம்ப செய்தீரே, மகிழ்ச்சியினால் என் உள்ளம் நிரம்ப செய்தீரே. மகிமைப்படுத்துவே மகிமைப்படுத்துவே, ஜீவனுள்ள காலமெல்லாம் உம்மை உயர்த்துவே. மகிமைப்படுத்துவே மகிமைப்படுத்துவே, ஜீவனுள்ள காலமெல்லாம் உம்மை உயர்த்துவே. திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். சோதனைகள் சூழ்ந்த வேளை கதறி கூப்பிட்டேன், சோராமல் முன் கரத்தால் அணைத்துக் கொண்டீரே.
அணைத்துக் கொண்டீரே. சொல்லி முடியா நன்மைகளை எனக்கு செய்தீரே. சொல்லி முடியா நன்மைகளை எனக்கு செய்தீரே. நன்றி சொல்லுவே, நன்றி சொல்லுவே, ஜீவனுள்ள காலமெல்லாம் உம்மை வாழ்த்துவே. நன்றி சொல்லுவே, நன்றி சொல்லுவே, ஜீவனுள்ள காலமெல்லாம் உம்மை வாழ்த்துவே. திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை, கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை, கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். நடத்தி நீரனை அவங்க தண்ணீரண்டையில், தூக்கி நீரனை உங்கள் பிள்ளையாக்கி நீர் திருப்பி தர ஒன்றுமில்லையே. திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை, கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை, கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். அந்த ஆண்டவரை தொழுது கொள்ளும்படி எழுதி நிற்போமா? கர்த்தர் செய்த சகல உபகாரங்களுக்கு எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை கையில் எடுத்துக்கொண்டு அவருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், கர்த்தர் செய்த சகல உபகாரங்களுக்கும் நான் எண்ணத்தை திருப்பி செலுத்த முடியும், ஒன்றும் செய்ய முடியாது. ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தரின் நாமத்தை தொழுது கொள்ளுவேன். தொழுது கொள்ளும்படி அர்ப்பணிப்போமா? அவரை தொழுது கொள்ளும் போதெல்லாம் அவர் சமீபமாய் வருகிறார். எதற்கு தெரியுமா? உங்களை இன்னும் அதிகமாய் ஆசீர்வதிக்கும்படிக்கு, உங்களை மேன்மைப்படுத்தும்படிக்கு, உங்களை வாழாக்காமல் தலையாக்கும்படிக்கு, கீழாக்காமல் மேலாக்கும்படிக்கு, அவர் கிருபைகளை கொடுத்து மேன்மைப்படுத்தும்படிக்கு. ஏனென்றால் வேதம் சொல்கிறது, என்னை கனம் பண்ணுகிறவர்களே நான் கனம் பண்ணுவேன். அவரை துதித்து நாம் கனப்படுத்தும் பொழுது, சபை நடுவே சாட்சி பகிர்ந்து கனப்படுத்தும் பொழுது, சகோதரர்களே அவரை பற்றி சொல்லி நம்ம வாழ்க்கையில் நடத்தி வந்த பாதைகள் நினைத்து தேவன் எப்படி செய்தான்னு சொல்லி அன்றைக்கு பெரும்பாலும் ஸ்திரீ உண்மையெல்லாம் சொன்னாள். 12 வருஷமாய் கஷ்டப்பட்டேன், அநேக வைத்தியரால் வருத்தப்பட்டேன், எல்லாத்தையும் இழந்தேன். இயேசுவின் ஆடையை தொட்டால் எனக்கு சுகமாகும் நம்பிக்கையோடு வந்தேன், தொட்டேன், சுகத்தை பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லி. அதுபோல நாமும் சொல்லும் பொழுது தேவன் அவர் மகிமைப்படுவார். அவரை கனப்படுத்துகிறோம், அதனால் அவர் நம்மை கனப்படுத்துவாராம். ஆண்டவரை மகிமைப்படுத்த அர்ப்பணிப்போமா? ஹல்லேலூயா. எனக்கு சாட்சி சொல்லணும்னு ஆசை தான். நிறையவே நினைக்கிறீங்க, வெக்கமா இருக்கு. ஆண்டவர் இந்த வேளை இந்த வார்த்தையை ஞாபகப்படுத்துகிறார். ஆண்டவரை குறித்து மனுஷருக்கு முன்பாக அறிக்கை பண்ண வைக்கப்பட்டால், இயேசுவும் நம்மை குறித்து பிதாவுக்கு முன்பாக அறிக்கை பண்ண வெக்கப்படுவாராம். அப்படிங்கிறாதபடிக்கு நான் எக்காலத்தில் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பேன். துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். நான் நன்றி இருதயத்தோடு அவர் துதிப்பேன், எண்ணி நன்றி சொல்லுவேன். அது மாத்திரமல்ல, சபை நடுவே அவரை மகிமைப்படுத்துவேன், உயர்த்துவேன். என் ஆண்டவரை உயர்த்துவேன். அவரை கனத்துக்கு மகிமைக்கு துதிக்கு பார்த்து, ஏன் அவர் இன்றைக்கு ஜீவிக்கிறவர், எனக்கு செய்த ஆண்டவர் உங்களுக்கும் செய்வார் என்ற விசுவாசம் மறுபடி அவரை நான் மகிமைப்படுத்துவேன். மனுஷர் நடுவிலே மனுஷருக்கு முன்பாக அவரை துதிப்பை வெக்கப்பட மாட்டேன் என்று சொல்லி அன்று சமத்தை அர்ப்பணித்து அவர் நோக்கி பார்த்து துதிக்கிற வேளையில பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார், அவரை கனமன வேண்டிக்கு எண்ணி துதித்து அவர் நன்றி சொல்லும்படி அர்ப்பணிக்கவர்கள் பார்த்து கற்றுறார். வாளாக்காமல் தலையாக்க வரான், கீழாக்காமல் மேலாக்க வரான். ஒரு பாடலை பாடப்போகிறோம். வாளாக்காமல் என்னை தலையாக்கினீர், கீழாக்காமல் என்னை மேலாக்கினீர், தூக்கி தூக்கி
ஆண்டவர் எடுத்தீரே. இந்த பாடலை பாடும்படி ஆவியான உணர்த்து நம்மளை பாட போகிறோம். பாடுகிற வேளை தேவாவை நிரப்புவார். எதற்கு தெரியுமா? அவருடைய வார்த்தை என்பதை உறுதிப்படுத்தும்படி நிரப்புவார். அவருடைய மகிமையால் நாளித்தை மூடும்படிக்கு இறங்கி வந்து அவர் கிரியை செய்து பார்க்க போறீங்க. பாடுகிற வேளை ஒருவேளை தெய்வம் நிரப்புவான்னு சொன்னால் நீங்கள் அந்நிய பாசையில் பேசி மகிமைப்படுத்தலாம். நீங்கள் பாட வேண்டும் சொல்லி அவசியம் கிடையாது. அந்நிய பாசையில் பேசி கத்தை துதிக்கலாம். பாடுவோமா? வாளாக்காமல் தலையாக்குவீர், கீழாக்காமல் என்னை மேலாக்குவீர், அல்லேலூயா துதி உமக்கே என்று சொல்லி அவரை மகிமைப்படுத்தி ஆராதிக்க போயிடும். கரம் தட்டி உற்சாகமாய் முழு வெள்ளத்தோடு முழு பலத்தோடு முழு சிந்தையோடு அவர் ஆராதிக்கும்படி அர்ப்பணிப்போம். ஜீவன் தந்த ஜீவாதிபதி ஆராதிக்கும்படி கோப்பு கொடுப்போமா? வாளாக்காமல் என்னை தலையாக்குவீர், கீழாக்காமல் என்னை மேலாக்குவீர். வாளாக்காமல் என்னை தலையாக்குவீர், கீழாக்காமல் என்னை மேலாக்குவீர். அல்லேலூயா துதி உமக்கே, அல்லேலூயா துதி உமக்கே. ஒரு மனமாய் பாடுவோம். ஏக சிந்தையை கர்த்தரை உயர்த்துவோம். அவர் துதிக்கு கனத்துக்கு மகிமைக்கு பாத்திரர். வாளாக்காமல் என்னை தலையாக்குவீர், கீழாக்காமல் என்னை மேலாக்குவீர். ஆரக்கன் கோலியாத்தை அழிக்கும் வல்லமையை சிறிய தாவீதுக்குள் வைத்தவரே. ஆடுகள் மேய்த்தவரே, ஜாதிகள் மத்தியிலே உயர்த்தி தூக்கினீரே, மேலே 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 மேலே. அரக்கன் கோலியாத்தை அழிக்கும் வல்லமையை சிறிய தாவீதுக்குள் வைத்தவரே. நன்றி ஆவியானவரே, பிரசன்னம் நிரப்புங்க. அந்த வார்த்தையை உறுதிப்படுத்தும்படிக்கு நம்மை துதிக்க வேண்டும், நம்மை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொன்ன வார்த்தை உறுதிப்படுத்தும்படிக்கு எப்பொழுது மகிமை மாறுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொரு மக்களும் ஆண்டவருடைய வல்லமை பார்க்கும்படிக்கு, அபிஷேகத்தை அந்த உணரும்படிக்கு எப்ப நிரப்புங்க. இயேசுவின் நாமத்தில் இவளை வாளாக்காமல் தலையாக்கும்படிக்கு, கீழாக்காமல் மேலாக்கும்படிக்கு, மேலே 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 உயரும்படிக்கு ஒரு உன்னத வல்லமை எப்பொழுது ஒவ்வொரு தேவ ஜனத்துக்குள்ளும் கிரியை செய்து நிரப்புவீராக இயேசுவின் நாமத்தில். கை நீட்டி தூக்கி விட்டு உயரத்தில் என்னை வைத்தி, பிள்ளையாய் மாற்றி விட்டு நிரந்தரமா. தூசியை தட்டி விட்டீர், சாம்பலை போக்கி விட்டீர், சிங்காரம் தந்து விட்டீர் நிரந்தரமா. கை நீட்டி தூக்கி விட்டு உயரத்தில் என்னை வைத்தி. நன்றி ஆவியானவரே, நன்றி அப்பா. உங்க பரிசுத்த பிரசன்னம் எங்கள் மத்தியில் இறங்கி வருவதற்காக நன்றி ஆண்டவரே. தேவாவில் நிரப்பப்படும்படிக்கு, நீ கொடுக்கிற புதிய நிரப்பப்படும்படிக்கு, புதிய கிருபைகளை பெற்றுக் கொள்ளும்படிக்கு, புதிய அபிஷேகம் பண்ணப்படும்படிக்கு, ஓ கதிரை வாழமை எங்கள் மத்தியிலே கிரியை செய்யப்படு இறங்கி இறப்பதற்காக நன்றி ஆவியானவரே. ஒரு மகிமையின் மேகம், ஒரு மகிமையின் மேகம் ஓடுவதற்காக நன்றி ஆண்டவரே. நன்றி கிருபை நாவில் நிரப்புவதற்காக நன்றி ஆவியானவரே. இவளை வாளாக்காமல் தலையாக்கும்படிக்கு, இவளை கீழாக்காமல் மேலாக்கும்படிக்கு ஒரு உன்னத பலி, ஒரு உன்னத அபிஷேகம் எப்படி இறங்குவதற்காக நன்றி ஆவியானவரே. இவளை தொட்டு சுகமாக்கும்படிக்கு, இவளை குணப்படுத்தும்படிக்கு, ஆவி ஆத்துமா சரீரத்திலே குணம் உண்டாகும்படிக்கு உங்க வஸ்திரத்தோங்களால் ஆளி நிரப்புவதற்காக சோதரையா. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் ஒரு தெய்வீக சுகம் எப்பொழுது ஒவ்வொரு மக்களுக்கும் கடந்து வருவதாக. எல்லா பலவீனங்கள், எல்லா வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் நீங்கி போகும்படிக்கு பரிசுத்த வல்லமை நிரப்புவீராக. எல்லா சோர்வுகள், எல்லா அசதிகள் மாறும்படி நிரப்புவீராக இயேசுவின் நாமத்தில். நிரப்பப்பட்டவங்க பேச போற அந்நிய பாஷையில நிரப்பப்பட்டவங்க பேச போகிறோம். நிரப்பப்பட்டவங்க தங்களுக்கு தந்தான வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகள் பேச தொடங்கினார்கள். ஓ நன்றி ஆவியானவர். உன் வாயை விரிவாய்ச்சர, நான் அதை நிரப்புவேன். உன் வாயை விரிவாய்ச்சர, நான் அதை நிரப்புவேன் சொன்ன கர்த்தர் சத்துருக்கு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை அபிஷேகம் பண்ணுகிறேன்.
எதற்கு தெரியுமா? என் பாத்திரம் நிரம்பி வழியும்படிக்கு, என் பாத்திரம் நிரம்பி வழியும்படிக்கு, நான் கர்த்தருக்காய் பெரிய காரியம் செய்யும்படிக்கு. ஓ, என்னை வாழாக்காமல் தலையாக்கும்படிக்கு, என்னை கீழாக்காமல் மேலாக்கும்படிக்கு, உயர 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 எழும்பும்படிக்கு, வர வர விருத்தியை கண்டடையும்படிக்கு. ஓ நன்றி ஆவியானவரே, அவரை ஜீவன தீர்க்காயுசுமாய் இருப்பா. ஓ ரமரா சபலதர பலமரா லமரே சபலதர பலமரா. நன்றி ஆவியானவரே. ஓ ரமல சபலதர பலமரா. அப்படியே அந்நிய பாஷையில பேசுவோம். ஒரு சில நிமிடங்கள் அப்படியே பேசுவோம். சோர்ந்து போகாமல் பேசுவோமா? அப்படியே பேசுவோமா? அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தேவனோடு ரகசியங்களை பேசுகிறார், ரகசியங்களை பேசுகிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு இடைபடும்படிக்கு, கர்த்தரை சேர்ந்திருக்க அவருடைய ஒரே ஆவியாக இருக்கிறார். நீங்க ஒரே ஆவியாக இருக்கும்படிக்கு, உங்களுக்கு கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கும்படிக்கு, உங்க கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கும்படிக்கு தேவன் ஆயத்தமனை கண் காணவில்லை, காது கேட்கவில்லை, இதயத்தில் தோன்றவில்லை. ஆனா தேவன் அவைகளை பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்தும்படிக்கு நிரப்பி கொண்டிருக்கிறார். உங்களை கொடுத்த தரிசனம், உங்களை கொடுத்த ஆண்டுடைய லெக்கு நோக்கம் வெளிப்பாடு கிடைக்கும் நிரப்பி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. வெளிச்சம் வரும்போது இங்க இருள் இருக்க முடியாதுங்க. வெளிச்சம் வரும்போது இருள் இருக்க முடியாது. எல்லா இருளும் மறையும்படிக்கு, எல்லா இருளும் உங்கள்ட்ட ஓடி போகும்படிக்கு கர்த்தர் வெளிச்சமா இறங்க இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு பரஷபலதர பலமரோதர பல ரமல மரோதர மலமரோதர மலமரா. நன்றி ஆவியானவரே. நன்றி சொல்றோம் அப்பா. நன்றி கர்த்தாவே, மை துதிக்கிறோம். குனிந்து தூக்கினீர், என்னை பெரியவனாக்கினீர். குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே. உமது காருண்யத்தால் பெரியவனாக்கினீரே. குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே. உமது காருண்யத்தால் பெரியவனாக்கினீரே. உயரத்தில் கூப்பிட்டே உதவிக்காய் கதறிலே, அழுகுரல் கேட்டீரையா. துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. குனிந்து தூக்கினீர், பெரியவனாக்கினீர். உமது காருண்யத்தால் குனிந்து தூக்கினீர், பெரியவனாக்கினீர். உமது காருண்யத்தால் குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே. உமது காருண்யத்தால் பெரியவனாக்கினீரே. குனிந்து தூக்கினீரே, சிறியவனை புனிதிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி ராஜாக்களோடு நம்முடைய சட்டத்தின் அதிபதிகளோடு உட்கார பண்ணுகிறார். ஆமென். கர்த்தர் உங்களை பெரியவனாக்கும், உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். ஆமென். Hallelujah. Your greatness make me, your kindness make me great one. ஆண்டவருடைய காருண்யம் உங்களை என்னையும் அவருடைய கிருபை பெரியவனாய் மாற்றிவிடும். அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர், உங்களை பெரியவனாக்குவார். அந்த ஆண்டவரே, இங்குள்ள பிள்ளைகளை பாரும், விழுந்து கிடக்கிறார்கள் உங்களுடைய பாதத்திலே. கர்த்தர் தூக்கி எடுப்பீராக, தூக்கி எடுப்பீராக.
புழுதியிலிருந்து, குப்பையிலிருந்து, விட்டுவிட முடியாத பழக்க வழக்கத்திலிருந்து, கண்ணீரிலிருந்து, கஷ்டத்திலிருந்து, வேதனையிலிருந்து, வெக்கத்திலிருந்து, நிந்தையிலிருந்து இவர்களை தூக்கி எடுப்பீராக. கரத்தை நீட்டி தூக்கி எடுப்பீராக. பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்த அவர் கர்த்தர் தூக்கி எடுத்தார். என்னை தூக்கி எடுத்தார், என்னை தூக்கி எடுத்தார். என் கால்களை கண்மலை மேல் உறுதிப்படுத்தினார். அவரை துதிக்கிற பாட்டை கொடுத்தார். புழுதியில் கிடந்தானே, குப்பையில் கிடந்தானே, உளையான சேற்றிலே கிடந்தானே, இவனை எப்படி இவ்வளவு உயர்த்தினார் என்று உங்களை பார்க்கிறவரெல்லாம் பயந்து கர்த்தரை நம்புவார்கள். ஆமென். தேவன் உங்களை தூக்கி எடுத்து உங்களை உயரத்திலே, உன்னதத்திலே அவரோடு உட்கார வைக்கிறதை பார்க்கும் போது மற்றவர்கள் அதை கண்டு பயப்படுவார்கள். கர்த்தர் உனக்கு செய்ய போகிற நன்மைகளை கண்டு, கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிற எல்லா நன்மை நிமித்தம், எல்லா சமாதானத்தின் நிமித்தம் உலகத்தின் மக்கள், உன் அண்டை வீட்டார், அயல் உலகத்தார், உன் உடன் பிறந்தோர் உன்னை கண்டு பயந்து நடுங்குவார்கள். ஆமென். அது தேவனுக்கு மகிழ்ச்சி உள்ள கீர்த்தியும் புகழ்ச்சியும் மகிமையுமாயிருக்கும். ஆமென், ஆமென். கர்த்தாவே, என் பிள்ளைகளை தூக்கி எடுத்தார், தேவைகளை சந்தித்தார், குறைவுகளை நிறைவாக்கியரும் மேலான காரியங்களை, நன்மையான காரியங்களை எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பிய நிறைவாகிய கர்த்தர் இயேசுவின் நாமத்தில் தாழ்த்தி அர்ப்பணித்து செபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஒரு வசனத்தை எடுத்து வாசிப்போம். 3 யோவான் 2ஆம் வசனம். 3 யோவான் 2ஆம் வசனம். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். You may prosper in all things and be in health just as your soul prosper. எல்லாவற்றிலும் நீ வாழ்ந்து சுகமாயிரு. மகனே, மகளே, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. ஆமென். ஆண்டவர் உங்களை என்னையும் வாழ வைக்கிற தேவன். ஆமென். செய்தியின் தலைப்பு வாழ்வளிக்கும் தேவன், வாழ்வளிக்கும் தேவன். ஆமென், ஆமென். தாவீது அரசன் தன்னுடைய கூட இருக்கிறவர்களை அழைத்து ஒருவர் வீட்டுக்கு சென்று வாழ்த்து அனுப்புகிறார். அவர்கள் சொல்லுகிறார்கள், 1 சாமுவேல் 25:6, நீர் வாழ்க, உமக்கு சமாதானம், உமக்கு சமாதானம், உம்முடைய வீட்டுக்கு சமாதானமும், உமக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் சமாதானமும் உண்டாவதாக என்று அவனை வாழ்த்தி. ஆமென். ஆண்டவராகிய கர்த்தர் தாவீது நீர் வாழ்க என்று வாழ்த்தினார். தாவீதின் குமாரன் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தவுடன் சொன்ன முதல் வார்த்தை, சிலுவையில் தொங்கும் போது சொன்ன முதல் வார்த்தை, பிதாவை இவர்களுக்கு மன்னியும். ஆனால் உயிர்த்தெழுந்த தேவன் சொன்ன முதல் வார்த்தை மத்தேயு 28:9, அவர்கள் அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க போகிற போது இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்ப்பட்டு வாழ்க என்றார். இயேசு கிறிஸ்து வாழ்க என்று சொன்னார். தேவதூதன் காபிரியேல் மரியாளை பார்த்து லூக்கா 1:28 கிருபை பெற்றவளே வாழ்க, வாழ்க என்று சொன்னார். சோ தாவீது வாழ்க என்று வாழ்த்தினார், ஆண்டவர் இயேசு வாழ்க என்று வாழ்த்தினார், தேவதூதன் வாழ்க என்று வாழ்த்தினார். தேவனுடைய ஊழியக்காரனாகிய யோவானும் தேவனுடைய ஊழியக்காரனாகிய நானும் உங்களை நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு என்று வாழ்த்துவது மட்டுமல்ல, உங்களுக்காக வேண்டுகிறேன். 1 யோவான் 2ஆம் வசனம், உன் ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. ஆமென், ஆமென்.
நகோமி தன்னுடைய மருமகளை பார்த்து சொன்ன வார்த்தை ரூத்தின் புஸ்தகம் 1:9. ரூத் 1:9. கர்த்தர் உங்கள் இருவருக்கும் வாய்க்கும் புருஷனுடைய வீட்டிலே நீ சுகமாய் வாழ்ந்திருக்க செய்வாராக. ஆமென், ஆமென். ஆமென். நீங்களும் நானும் நம்முடைய பெண் பிள்ளைகளை போற வீட்டுல போய் என்ன பாடுவாங்கன்னு பாரு. இங்க இப்படியா செல்லம் கொஞ்சிட்டு இருக்கிற, உன்னையெல்லாம் வாட்டி வதைக்கிற மாதிரி ஒரு அம்மா வரணும் அப்படின்னு சொல்றதெல்லாம் உண்டு சில. ஆனா என்ன சொல்றாங்க, புருஷனுடைய வீட்டுல நீ சுகமா வாழ்ந்திருக்க செய்வாங்க. ஆமென். இங்க அம்மா இல்ல, மாமியாரே அப்படி சொல்றாங்க. இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் சகோதரிமார்களே, உங்களுடைய புருஷனுடைய வீட்டுல உங்களுக்கு வாய்க்கும் புருஷனுடைய வீட்டுல. அப்ப ஏற்கனவே கல்யாணம் ஆனவங்க சொல்லல, கல்யாணம் ஆக போற உங்களுக்கு உங்களுடைய புருஷனுடைய வீட்டுல நீங்க எப்படி இருக்கணும், சுகமாய் வாழ்ந்திருக்க செய்வாராக. 3:1 என் மகளே, 3:1 நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி, என் மகளே நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ. ஒரு மாமியார் சொல்ற வார்த்தையே இல்ல, ஆண்டவாகிய பரிசுத்த ஆவியானவர், மகளே நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேன். ஆண்டவர் நீ சௌக்கியத்தை தேடிக்கொண்டிருக்கிறார். எதற்காக? நீங்களும் நானும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி. ரூத் 4:11 உன் வீட்டிலே வருகிற உன் மனைவியை இஸ்ரவேல் வீட்டை கட்டிவித்த 2 பேராகிய ராகேலை போலவும் லேயாளை போலவும் வாழ்ந்திருக்க செய்வாராக. நடுவில் இருக்கிறத விட்டுருவோம். உன் வீட்டிலே வருகிற மனைவியை கர்த்தர் வாழ்ந்திருக்க செய்வாராக. ஆமென், ஆமென். என்னங்க பாஸ்டர் எல்லாம் பெண்களுக்காகவே சொல்றீங்க, எங்களுக்கு ஒண்ணுமே இல்லையா அப்படின்னு சொல்றதுனால இப்ப 3 யோவான் 2 வசனத்துல பிரியமானவனே, ஆமென், ஆமென். ரைட். அவங்களுக்கு 3 தடவை மனைவி 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 அப்படின்னு சொன்னவங்க இன்னைக்கு நீங்கள் கர்த்தருக்கு பிரியமானவர்கள். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. ஆமென், ஆமென். எபிரேய மொழியில பியூலா, இங்க யாராவது பியூலா இருக்கிறீங்களா? A married, good married life. ஆமென். உனக்கு நல்ல ஒரு திருமண வாழ்க்கை ஆண்டவர் ஆமென் கர்த்தர் தருவாராக. ஸ்தோத்திரம். ஆமா, அந்த மகளுக்கு துணையை தேடிட்டு இருக்கிறோம். நிறைய இடங்கள்ல நான் அலசி ஆராய்ச்சிட்டு இருக்கேன். 4ஆம் கிளாஸ் படிக்கும் போது சர்ச்சுக்கு வந்தது. இன்னைக்கு வரைக்கும் இப்படி செய்ப்பான்னு சொன்னா சொன்ன வார்த்தைக்கு மறுபேச்சு பேசாம கீழ்ப்படிந்து நடக்கிற மகள். அந்த மகளுடைய வாழ்க்கையை கர்த்தர் கட்டுவாராக. இன்னும் நிறைய பியூலாக்கள் இங்க இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை. ஆண்டவர் வாழ்ந்திருக்க, செழித்திருக்க, நன்றாயிருக்க, சுகமாயிருக்க ஆண்டவர். இப்படி நான் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கணும், உண்மைதான். அப்படி வாழணும்னா அதுக்கு முன்னாடி எது வாழணும்? உன் ஆத்துமா வாழணும். உன் ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து. ஆனா ஆத்துமா வாழலேனா மனம் போல வாழும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஆத்மாவுக்கு இன்னொரு பேர் மனசுன்னு வச்சுக்கலாமா? மனம் போல வாழ்வு. ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால், இதுக்கு இந்த வசனத்துக்கு சம்மதமே இல்லை, சொல்ற வசனம் மட்டும் போடுங்க. ஓகே, உன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் உனக்கு லாபம் என்ன? எல்லாத்தையும் ஆதாயப்படுத்தி, உலகத்தையே ஆதாயப்படுத்தி, எல்லாமே இது பண்ணி உன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினா என்ன? ஒண்ணு கிடையாது. ஒரு செய்தியுடைய வீடியோ கிளிப்ஸ் யாரோ ஒருத்தர் அனுப்பியிருந்தாங்க. ஒரு போதகர் ஒரு பிணத்தை அடக்கம் பண்றது கல்லறையில் போய் நின்றார். அப்ப
இவருக்கு அங்க இத்தனை ஏக்கர் வயல் இருக்கு, இத்தனை ஏக்கர் இடம் இருக்கு, இத்தனை சொந்த வீடு இருக்கு, இப்படி கடை கட்டி இருக்காரு, அப்படி இப்படி என்னென்னமோ சொல்லிட்டு இருந்தாங்களாம். அப்ப அந்த கல்லறை சொல்லிச்சான், உங்க அப்பனையும் நான் தான் வாங்கியிருக்கேன், உன் தாத்தனையும் நான் தான் வாங்கியிருக்கேன், உன்னையும் நான் தான் வாங்கியிருக்கேன், நாளைக்கு உன் பிள்ளையும் நான் தான் வாங்க போறேன். எங்க தெரியுமா? இந்த இடத்துல அப்படின்னு சொல்லிச்சோம். என்ன இருந்தாலும் நமக்கு கிடைக்க போறது 6 அடி, கொஞ்சம் வேணா நீளமா கொஞ்சம் இங்கிட்டு ஒரு அடி அங்கிட்டு ஒரு அடி இழுத்துக்கலாம், அவ்வளவுதான். தேவ பிள்ளைகளை எல்லாம் நீங்க வாழணும்னா உங்க ஜீவனை கத்தட்ட கொடுக்கணும். ஆமென். நீ வாகமாய் வாழ்ந்திருக்க செய்வதாக உனக்கு சௌக்கியத்தை தேடுவேன் அப்படின்னு சொன்ன ஆண்டவரே ஒரு வார்த்தை சொல்றாரு. நீதிமொழிகள் 28:13. நீதிமொழி 28:13. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வு அடைய மாட்டான். நீ நல்ல வாழ்க்கை வாழணும்னா உன் பாவத்தை மறைக்க கூடாது, அறிக்கை செஞ்சு விட்டுடும். பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும், பரிசுத்த தேவனிடத்தில் வர வேண்டும். இந்த பாவமானது தேவனை விட்டு நம்மை தூரப்படுத்துகிறது. ஆண்டவரே நீ இப்படி தப்பு பண்ணிட்ட, தவறு பண்ணிட்ட, மூஞ்சில முழிக்கான்னு சொல்லல. தப்பு பண்ணின உடனேயே இந்த ஆதாமும் ஏவாளும் எங்க போய்க்கிட்டாங்க? விருட்சங்களின் பின்னே ஒளிந்து கொண்டார்கள். ஆமென். வேதம் சொல்லுகிறது, வாசிங்க ஆதியாகமத்துல 3ஆம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 8ஆம் வசனம். பகலில் ஆதியாகமம் 3:8. பகலுக்குள் தேவன் உலக வசத்தை கேட்டாங்க, ஆனா மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டாங்க. ஆண்டவர் எப்பயும் போல தேடி வந்தார், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? நீ எங்க? வேற யூ நீ எங்க இருக்கிற? தேவரீர் சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து ஒளித்துக் கொண்டேன். பாவம் செய்யும் போது பயம் வருகிறது, நம்மள ஒளிச்சுக்கிறோம். எங்க என் குட்டு வெளிப்பற்ற கூடாது, என் தப்பு தவறு வெளியே வந்துடக்கூடாது. நம்ம செஞ்ச எல்லாத்தையும் அந்த வெட்ட வெளிச்சமா ஒரு வீடியோ பிளேயர் மாதிரி போட்டாருன்னா எப்படி இருக்கும்னு யோசித்து பாருங்க. ஆண்டவர் நிறைய காரியத்தை மறைச்சு வச்சிருக்கார். ஆமென். அதனால அருமையான தேவ பிள்ளைகளை ஆண்டவருடைய கரத்துல, தேவ சமூகத்துல இன்னைக்கு நானும் நீங்களும் வாழணும்னா கத்தரை பற்றி கொள்ளணும். ரூத் ஒரு விதவி பெண், அந்நிய தேசத்தை பெற்ற பெண், அந்நிய ஜனம். ஆனால் அந்த பெண் என்ன செஞ்சா? ரூத் 2:12 அவர் இஸ்ரவேலின் செட்டைக்குள்ளே வந்து விட்டார். உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன், உன்னுடைய ஜனம் என்னுடைய ஜனம், நீர் எங்கே இருக்கிறையோ அங்கே நானும் இருப்பேன் என்று கர்த்தரை தன் தெய்வமாய் பற்றி கொண்டாள். இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தரின் சட்டைக்குள்ளே அடைக்கலமாய் வந்து விட்டாள். அவரை பற்றி கொண்டாள். ஆமென். 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 ஆண்டவரை பற்றி கொண்டாள். தேவ பிள்ளையே, போவாஸ் அந்த வம்ச பட்டியல்ல அந்த ரூத்து பேர் வந்துருச்சு. இன்றைக்கு நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்வோம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். எபிரேயர் 11:6. தேவன் ஒருவர் உண்டு, அவர் தம்மிடத்தில் தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். கத்தர் உண்டு நம்பணும். ரெண்டாவது, இந்த கத்தரை தேடி தேடி என்னத்தை கண்ட? நீயும் கோயில் தான் போற, நீயும் சர்ச்சு தான் அலையிற, ஒண்ணு நடந்த மாதிரி இல்லையே அப்படின்னு அவரை தேடுற, எனக்கு பலன் அளிப்பா என்றும் என்ன செய்ய வேண்டும்? விசுவாசிக்க வேண்டும். தேவ பிள்ளைகளே, ரோமர் 10:9-10 வசனங்கள் என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசி, ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். நான் ஒரு பாவி, என்னுடைய பாவத்துக்காக இயேசு கிறிஸ்து மரித்தார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் 1 யோவான் 1:7, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி என்னை சுத்திகரிக்கும். நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால்
நம்மை நாமே பாவம் இல்லை என்பதோட நம்மளை ஏமாத்திக்கிறோம். நாம நம்மள பாவம் செய்யலன்னு சொன்னா அவரை பொய்யாக்கும். நாம் பாவத்தை அறிக்கையிட்டால் எல்லா பாவங்களை மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். ஆகையினால பாவத்தை அறிக்கை செய்யுங்க. வார வாரம் வந்து நான் செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்தேன், ஆண்டவரே எனக்கு சுகமே இல்லை, நான் இப்படியே இருக்கேன்னு இந்த மாதிரி அந்த சொல்லிட்டு இருக்க அறிக்கை இல்லை. அறிக்கை செஞ்சது என்ன செஞ்சோம்? விட்டுடணும். மறுபடியும் செஞ்சோம்னா அதுக்கு பேர் என்ன? எங்க வீட்டில் ஒரு நாய் இருக்கு. சில சமயம் வாந்தி எடுத்தோம், அப்படியே கக்கி போட்டு வச்சிருக்கோம், அருவருப்பா அப்படியே இருக்கும். சரி இதை அள்ளி போடணுமேனு கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அது காணாம், அதே தின்றும். அதை கக்கிறத நீங்க நேரில் பார்த்துட்டு அதை திங்கிறத பார்க்கும்போது எவ்வளவு மோசமா இருக்கும் தெரியுமா? இந்த பாவத்தை செஞ்சுட்டு மன்னிப்பு பெற்றுக்கொண்டு உலகத்தின் அசுத்தத்துக்கு தப்பினவன் நீ மறுபடியும் செஞ்சேனா, நான் சொல்லல, எனக்கு பேர் தேவனுடைய பிள்ளை இல்லை. என்னது? நாய். உங்களை நாய் நான் சொல்லல. நீங்க அப்படிப்பட்டவர்களை ஒரு நாள் இருக்க மாட்டீங்க நம்புறேன். தேவ பிள்ளைய பாவத்தை அறிக்கை செஞ்சு விட்டுடும் போதுதான் என் ஆத்துமா வாழும், நாமும் வாழுவோம். ஆமென். நாம் வாழ்ந்து சுகமாய் இருக்க வேண்டும் என்றால் பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கை, பாவம் மன்னிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட ஒரு வாழ்க்கை நான் வாழும் போது இந்த உலகத்திலே வாழ்ந்து சுகமாய் இருப்போம். ஆமென். ஆமென். ஆத்துமா வாழும், நானும் வாழ்வேன். ஆமென். ஆமென். இந்த ஈபி காலனியில ஒவ்வொரு தெருவுக்கும் போர்டு வச்சிருக்காங்க. இந்த டொரினோ கம்பெனிக்காரங்க ஸ்பான்சர் பண்ணி வச்சிருந்தாங்க. இப்போ எத்தனை போர்டு இருக்குன்னு தெரியல. அதுல கீழே எல்லாம் வாழ்க வளமுடன். சிலருக்கு போன் பண்ணோம்னா நம்மள பிரைஸ்லாட் அப்படின்னு சொல்லுவோம், ஒரு சிலர் வணக்கம்னு சொல்லுவாங்க. ஆனா இப்போ ஒரு இது என்ன வந்துருச்சு தெரியுமா? வாழ்க வளமுடன். ஆமென். நாமளும் கூட சொல்லலாம். ஆமென். எப்ப? நான் முதல்ல வாழணும், கர்த்தருக்குள்ள வாழணும், என் ஆத்துமா செழிக்கணும். அப்பதான் நம்ம என்ன செய்ய முடியும்? அடுத்தவனுக்கு சொல்ல முடியும். ஒரு வழுக்க தலை என்னைய மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். வழுக்க தலை மொட்டை மண்டையா இருக்கிற ஒருத்தன் ஒரு எண்ணெய் வித்துட்டு இருந்தானா. என்ன இந்த தைலத்தை தடவுனோம்னா உனக்கு முடி கருகருன்னு வளரும் அப்படின்னாராம். நான் இங்க காலையில் இங்க நின்றுட்டு இருந்தேன். ஒரு சகோதரி இப்படி போயிட்டு இருந்தாங்க. பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு இவ்வளவு 4 விரல் தான் பட்டா என்ன செய்யும்? அந்த முடி என்ன செய்யும்? தரையில கூட்டிட்டு போகும். அவ்வளோ பெரிய நீளமான முடி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன பாஸ்டர் இதெல்லாம் கவனிக்கிறீங்களா அப்படின்னு நினைக்கிறீங்களா? நான் நினைச்சேன் கொஞ்சம் பின்னாடி கொஞ்சம் மடிச்சு கூட கட்டிட்டு போயிருக்கலாமே அந்த சகோதரி, அந்த மகள் அப்படின்னு நினைச்சேன். தேவ பிள்ளைகளை இப்படியெல்லாம் கவலைப்படுறவங்க உண்டு. ஆனா தேவ பிள்ளைகளை உங்க வாழ்க்கையில மொட்டை தலையா இருந்துட்டு நீ அடுத்தவனுக்கு முடி வைக்கிற என்ன ஜோசு? உங்க அம்மா கடையில் வச்சிருக்காங்க. நரைமுடி கருமையாக்க வேண்டுமா? உங்களுக்கு நீ வழுக்கை தலையில் முடி வளர வேண்டுமா? அப்படி 2 ஷோகேஸ் வச்சிருக்காங்க. நான் கேட்டேன், எனக்கு இன்னைக்கு வரைக்கும் உங்க அம்மா தரல, காசுக்கு கூட கொடுக்க மாட்டாங்க போல தெரியுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஆண்டவருடைய சமூகத்துல வாரம் மாசம் முடி வெட்டுனேன். நான் இப்போ 3 மாசத்துக்கு ஒரு தடவை என் மனைவி சொல்லி வெட்டுறேன். ஆனா நான் சரியில்லாத பட்சத்துல அடுத்தவனுக்கு சொல்ல முடியும். உங்க ஆத்துமா வாழ்ந்தாதான் அடுத்தவனுக்கு சொல்ல முடியும், மற்றவங்களையும் வாழ வைக்க முடியும். ஆமென். ரெண்டாவது மணி 9:24. அப்ப எத்தனை செய்தி கொடுக்கலாம்? நான் வழக்கமா 7 பாயிண்ட் சொல்லுவேன், 5 பாயிண்ட் சொல்லுவேன். ஒரு 10 நிமிஷம் நீங்க தான் சொல்லாமலே எப்பயுமே 9:45 தான் முடிக்கிறீங்களே அப்படின்னு நினைச்சுக்கிறீங்க. ரைட், அவசரமா போங்க. ஆனா இதுவே சிலர் அந்த டைம் ஆயிடுச்சுனாலே போயணும் அப்படின்னு எண்ணாதீங்க.
தேவனுடைய சமூகத்துல தேவ கரத்துல இருங்க. தேவனுக்கு பயப்பட பயம் வேணும். 128 சங்கீதம் கல்யாணத்துல வாசிக்கிற சங்கீதம் அப்படின்னு ஆயிடுச்சு. இல்ல, அது கர்த்தருக்கு பயப்படுற மனிதன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். ஆமென். ஆமென். 128:1 கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். 5 வசனம், கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். ஆமென். எருசலேமின் வாழ்வை காண்பாய். பிரசங்கி 8 அதிகாரம் 12 வசனம் 13 வசனம், என்ன வேணாலும் பண்ணலாம், எப்படி வேணாலும் வாழலாம். பாவி 100 தடவை பொல்லாப்பு செஞ்சு வாழ்ந்தா என்ன, அவன் இருந்தா என்ன, இல்லைன்னா என்ன? தேவனுக்கு அஞ்சி அவருக்கு முன்பாக பயந்திருப்பவர்களே நன்றாயிருப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். துன்மார்க்கனோ நன்றா இருப்பது இல்லை. தேவனுக்கு முன்பாக பயப்படாதிருக்கிறபடியா நிழலை போல் இருக்க அவனோட வாழ்நாள் நீடித்திருப்பதும் இல்லை. வாழ்நாள் நீடித்திருக்க வேண்டும், நீ நன்றாயிருக்க வேண்டும் என்றால் மகனே மகளே தேவனுக்கு பயப்பட வேண்டும். பயப்படு. அஞ்சுன்னு 5ஆம் நம்பருக்கு அப்படி அந்த 5 கிடையாது. பயப்படு. யோபு 1:1 சொல்கிறது, ஊட்ஸ் தேசத்திலே யோபு எனப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தால், அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகு. அப்ப தேவனுக்கு பயப்படுறா என்ன செய்யணும்? பொல்லாத காரியத்தை விட்டு விலகணும். ஆமென். ஆமென். வசனம் ஏற்கனவே வாசித்தீங்கல்ல, 28:13 நீதிமொழி, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். மறைவான குற்றங்கள் என் வாழ்க்கை சீர்குலைத்து விடும். தப்பு தவறு, ஆனா நீங்க நினைக்கலாம் இதுதான் யோசேப்பு சொல்றாரு, தேவனுக்கு விரோதமாய் என் பாவம் செய்வது எப்படி? 39:9 ஆதியாகமம். அவனுக்கு சிரேஷ்ட புத்திர பாகத்தை கொடுத்து ஆண்டவர் ஆசீர்வதிச்சார். எப்படி தெரியுமா? அந்த யோசேப்பை ஆசீர்வதிக்கும் போது ஆதியாகமம் 49:25 அப்பா ஆசீர்வதிக்கிறார் பிள்ளைய. 49:25 கர்த்தர் உனக்கு துணையா இருப்பாருப்பா, கர்த்தர் உனக்கு துணையா இருப்பாரு. சர்வர உனக்கு வானத்திலிருந்து உண்டாக ஆசீர்வாதம், கீழே ஆழத்தில் உண்டாக ஆசீர்வாதம், கீழே ஆழத்தில் உண்டாக ஆசீர்வாதம், ஸ்தனங்களுக்கும் கற்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதத்தினால் உன்னை ஆசீர்வதிப்பார். இது பெண்ணுக்கு சொல்லல, ஆணுக்கு சொல்லுது. இல்ல, மேல இருக்கிற ஆசீர்வாதம், கீழே அந்தரங்கங்கள்ல உண்டாகக்கூடிய ஆசீர்வாதம், குடும்ப வாழ்க்கைக்குரிய ஆசீர்வாதம், எல்லா ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் யோசேப்புக்கு கொடுத்தார். காரணம், அவன் தேவனுக்கு முன்பாக பரிசுத்தத்தை காத்து. அம்மா இல்ல, அப்பா இல்ல, சொந்த பந்தம் இல்ல, என்னை கேள்வி கேட்கிறதுக்கு பாஸ்டர் இல்ல. உங்களுக்கு தெரியுமா, பாஸ்டருக்கு உங்க அப்பா மாதிரியே கண்டிக்கிறதுக்கும் பெரம்பல் அடிக்கிறதுக்கும் உரிமை இருக்கு. கம்போடு அன்போடு வரட்டுமா பெரம்போடு வரட்டுமா அப்படின்னு பவுல் கேட்டார். ஆனா இன்னைக்கு இப்படி செய்யாதீங்கன்னு சொன்னாலே சிலருக்கு 6 மணி மாதிரி மூகம் ஆயிருது. அல்ல, கர்த்தருக்கு முன்பாக மகனே தேவனுக்காக தகப்பன் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம், எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருந்தார். ஆகினால இந்த ரூபன் ஒருத்தர் இருந்தார், மூத்த மகன், சேஷ்ட புத்திர பாகத்தை பண்ண தகப்பனுடைய மஞ்சத்துல ஏறினான். என்னாச்சு தெரியுமா? ஆசீர்வாதத்தை இழந்து போயிட்டான். யாரும் இல்ல, யாருக்கும் தெரியாது நினைக்காதீங்க. ஆண்டவர் லூக்கா 12:2 நினைக்கிறேன், வெளியரங்கமான ரகசியம் இல்லை, அறியப்பட்டு வெளிக்கு வராத மறைபொருளும் இல்லை. மறைபொருள் சக்கரம் அவட கண்களுக்கு முன்னாடி அப்படியே நிர்வாணம் வெளியரங்கமா இருக்குது. ஆகையினால என்னையவே பார்க்க போறேன், நான் மதுரையில தப்பு பண்ணா பார்த்துருமா, நான் மதுரையில போய் பார்த்தேன்னா யார் என்ன செய்ய போவா? ஆண்டவர் பாப்பாரு. அவருடைய பார்வைக்கு எல்லாம் வெட்ட வெளிச்சம் ஒரு நாள் வரும். தேவ பிள்ளைய கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருந்தா
நீ ரகசியத்திலேயோ ஒளிப்பிடத்திலேயோ ரகசிய பாவங்கள், அந்தரங்க பாவங்கள், பாலியல் பாவங்கள், ஈர கனவுகள். நான் கனவு கண்டுகிட்டே இருந்தேன். நான் ஒண்ணுக்கு இருக்கிற மாதிரி கனவு கண்டனா உண்மையிலேயே ஒண்ணுக்கு இருந்துட்டேன். ஒரு பையன் சொல்றான், பெரிய பையன் சொன்னான். இதே மாதிரி சிலர் தப்பு பண்ற மாதிரி கனவு கண்டு தூக்கத்திலே தவறு செய்யக்கூடிய மனிதர்களும் இருக்கிறார்கள். சில பிசாசுகள் என்ன செய்து வந்து, சில விக்கிரக ஆவியல் வந்து சிலரோட குடும்பம் நடத்திக்கிட்டெல்லாம் போதும். அதை பெருமையா பீத்திக்கிற சில அம்மாமார்கள் எனக்கு தெரியும். தேவ பிள்ளைய வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா கர்த்தருக்கு பயப்படணும். ஆமென், ஆமென். தேவ சமூகத்துல எரேமியா 2:2, விதைக்கப்படாத தேசத்துல என்னை பின்பற்றி வந்த இளவயதின் பக்தி எனக்கு வாழ்க்கப்பட்ட போது உனக்கு இருந்த நேசத்தை நினைத்திருக்கிறேன். வாழ்க்கப்பட்ட போது, வாழ்க்கப்பட்ட கல்யாணமான போது அந்த கணவனுக்கு மனைவிக்கு இருக்கிற அந்த பாசம் நேசம் என்னன்னே தெரியாது. விடிய விடிய என்னத்தான் பேசுவாங்களோ, பேசிக்கிட்டே இருப்பாங்க. நான் ஒரு நாள் பாண்டியன் ஹோட்டல், அப்பெல்லாம் பாலமெல்லாம் கட்டலை, அந்த பகுதியில் ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்நாக்ஸு டீ எல்லாம் விற்கிற அந்த பாண்டியன் ஹோட்டலோட சைடில் உள்ளுக்குள்ளேயே ஒரு ஸ்டால் போட்டு கடை இருந்துச்சு. நானும் என்னோட மனைவியும் டவுனுக்குள்ளே போனோம். அப்போ பார்த்தேன், ஒரு பொண்ணும் பையனும் நின்று பேசிட்டு இருந்தாங்க. நிச்சயமாக கணவன் மனைவி இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. நாங்கள் போயிட்டு 10:30 மணிக்கு கரண்ட் போயிட்டு எல்லாம் செஞ்சுட்டு 3:30 மணிக்கு ஸ்கூல் விட்டுரும். அவசரமாக பொருட்களை வாங்கிட்டு 3:30 மணிக்கு 3:15 மணிக்கு அந்த இடத்த கிராஸ் பண்ணுறோம். அப்பையும் நின்று பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. கால் வலிக்குமா, கை வலிக்குமா, கொஞ்ச நேரம் நின்றாலே கால் வீங்கிருது, கை வீங்கிருது, ஆனால் வாய் வலிக்குமா தெரியல. என்னன்னா நேசம் நேசம் நேசம். நானும் என்னோட மனைவியும் திருமணமான போது அந்த நாட்கள் எல்லாம் நைட்டு பூரா ரசிக்கப்பட்ட கதை அது எல்லாத்தையும் பேசிட்டு இருக்கிறோம். நான் ஒரு சர்ச்சில் போய் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தேன். முதல் வரிசையில் என் மனைவி இருப்பார்கள், அவர்கள் கனவு கண்டு இருப்பார்கள். எங்க 2ஆம் வாரத்தில் பேசிக்கிட்டே இருப்போம். ஏன் என்னத்தை தாண்டா பேசுறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. தேவ பிள்ளைய, இது நேசம். அதே மாதிரி நீ ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட போது, ஆண்டவருக்காக வாழ்க்கையை ஒப்பு கொடுத்த போது, அவருக்கு வாழ்க்கைப்பட்ட போது, இங்க வாழ்க்கைப்படுறதுன்றது என்னது? ஞானஸ்நானத்தின் மூலமாய் ஒரு ஒப்பந்தம் பண்ணும் போது 1 பேதுரு 3:21 நல் மனசாட்சியோடு தேவனை பற்றும் உடன்படிக்கையே ஞானஸ்நானம். இது மாம்ச அழுக்க நீக்குதல். இந்த குளத்துல பார்த்தா 10 பேர் டைவடிக்கிறாங்க, குளிக்கிறாங்க, முங்கி எந்திரிக்கிறாங்க. அதே மாதிரி நானும் தொட்டியில முங்கி எந்திரிச்சா அல்லது ஆத்துல குளத்துல என் அழுக்க நீக்கல, நல்ல மனசாட்சியோட தேவனோட செய்ய உடன்படிக்கை தான். வாழ்விலையும் தாழ்விலையும் சுகத்திலையும் துக்கத்திலையும் மரணம் பிரிக்கிற வரைக்கும் வேற முகத்தை பார்க்காம உன்னை மட்டும்தான் நான் பார்த்து உனக்கு என்னுடைய ஆவியில ஆத்மாவில சரீரத்துல நான் பணிவிட செய்வேன், உனக்கு உண்மையா இருப்பேன்னு வாக்கு கொடுக்கறது தான் கல்யாணம். இந்த கல்யாணத்துக்கு முன்னடையாளமாக செய்கிற ஆட்டுக்குட்டியானவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் திருமணம் செய்ய போறேன் அப்படின்னு அடையாளத்துக்கு தான் அந்த திருமண நிச்சயதார்த்தம் தான் எது? ஞானஸ்நானம். 2 கொரிந்தியர் 11:2 நினைக்கிறேன். அதுல ஒரு வசனம் இருக்கு, கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு கற்புள்ள கன்னிகையாக உங்களை ஒப்பு கொடுக்க நியமிச்சிருக்கிறேன். ஆமென். அதனால எனக்கு வைராக்கியமாக்க தேவ பிள்ளைய ஆண்டவர் ஒரு வாழ்க்கையை கொடுக்கிறார். உங்களுக்கென்று கொடுத்த வாழ்க்கை துணையோடு சந்தோஷமாய் வாழுங்கள். மனைவி அமைவதெல்லாம் அது பழமொழி. ஆனா இங்க வேதம் சொல்லுது, புத்தியுள்ள மனைவி கர்த்தர் அருளும் ஈவு. 19:14 மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை. நீதிமொழி 18:22. ஆகையினால தெரியாதனமா அந்த கல்யாணத்தை பண்ணி தொலைச்சையா. என்னைக்கு கல்யாணம் அன்னைக்கே நிம்மதியே போச்சு, எல்லாமே போச்சு அப்படின்னு சொல்லும். ஆனா வேகிறதை பார்க்கிலும் விவாகம் பண்ணுகிறது நல்ல. விவாகம் பண்ணுகிறது பாவம் அல்ல. 1 கொரிந்தியர் 7:28. என்ன பாஸ்டர்,
கல்யாண பிரசங்கம் பண்றீங்களா அப்படின்னு கேட்குறீங்களா? இல்லை. தேவ பிள்ளையே, இந்த நிலையில்லாத உலகத்துல பிரசங்கி 9:9 நீ நேசிக்கிற மனைவியோட இந்த நிலையில்லாத ஜீவ வாழ்வை அனுபவி. மனைவியோட நீ ஜீவ வாழ்க்கையை அனுபவி. இது தேவன் கொடுத்த பங்கு. ஆமென். நோவா, ஏனோக்கு, பேதுரு, ஆபிரகாம், பிலிப்பு எல்லாருமே திருமணமானவங்க தான். ஈசாக்கு 80 வயதிலையும் மனைவியோட விளையாண்டுகிட்டு இருந்தானாம். 100 வயசுல ஆபிரகாம் குழந்தை பெற்றானாம். அப்பையும் கூட சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆகையினால கர்த்தர் கொடுத்த இந்த உலக வாழ்க்கைய கணவனும் மனைவியும், இது தேவன் கொடுத்த ஆசீர்வாதம். அவனுக்கு செய்ய வேண்டிய கடமை, அந்த மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை, புருஷனுக்கு செய்ய வேண்டிய கடமை என்று சொல்லி உங்களுக்கு கொடுத்த வாழ்க்கைய கல்யாணம் பண்ணி கொஞ்ச நாள் ஆனவன சன்னியாசி மாதிரி, ஒரு துறவி மாதிரி என் மனைவி இருக்க ரொம்ப பக்தி முத்தி போச்சு, பாசின்றா, எப்ப பார்த்தாலும் இது பண்றா, குடும்பத்தை பத்தி எண்ணமே இல்லை அப்படின்னு சொல்லி நினைக்காத அளவுக்கு தேவன் கொடுத்த இல்லற வாழ்வை ஆண்டவருடைய சமூகத்துல நீங்கள் வாழ்ந்து காட்டுங்கள். இத சொல்றதுனால என்ன பாஸ்டர், நீங்க இதெல்லாம் அசிங்கமா இப்படி எல்லாரும் முன்னாடி பேசுறீங்கன்னு இல்லை. கர்த்தர் எதற்காக சொல்றாரோ தெரியல. ஆண்டவர் கொடுத்த இந்த வாழ்க்கைய, நிலையில்லாத அந்த வாழ்க்கைய உங்க மனைவியோட, உங்க புருஷனோட நீங்கள் வாழ்ந்து அனுபவிக்கும்படி ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது. இந்த உலக வாழ்க்கையில நீ சரியில்லைன்னு சொன்னான், மனைவிக்கு செய்ய வேண்டிய, கணவனுக்கு செய்ய வேண்டிய வாழ்க்கையின் கடமைகளை, அன்ன வஸ்திர விவாக கடமையில நீ உண்மை இல்லாதவனா இருந்தா, இதுல திருப்தி இல்லாதவன் வாழ்க்கையில எதிரையுமே திருப்தி இல்லாம அவன் வேதையோட ஒரு பாவத்தை, ஒரு தவறை செய்வதற்கு உன் வாழ்க்கையோட அப்படி பண்றதுக்கு நீங்க இடம் கொடுத்தாதீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 3 சொல்லிட்டேன், நான் முடிச்சுக்கிறேன். 39 ஆயிடுச்சு. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது 62ஆம் அதிகாரம் ஏசாயா 6ஆம் வசனம் 7ஆம் வசனம். எருசலேமை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் 62:6-7 எருசலேமை ஸ்திரப்படுத்தி இது புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதீர்கள். மௌனமாயிராத, அமெரிக்கையாயிராத. அப்படி இருக்கா முன்னாடி வசனத்துல? அமெரிக்கையாயிராத. அமெரிக்கான அமைதியா, அமைதிக்கு பேர் தான் அமெரிக்கை. அமெரிக்கா அமைதியா இருக்காத, மௌனமா இருக்காத. உன்னை ஆசீர்வதிச்சு உன்னை ஸ்திரப்படுத்துற வரைக்கும் அவரை என்ன செய்ய. எனக்கு ஒரு மகன் உண்டு, ஒரு நாளைக்கு 3 தடவை நச்சரிச்சு, எப்பா எனக்கு இது வேணும்ப்பா, எப்பா எங்க டீச்சர் வாங்கிட்டு வச்சிருக்காங்க வச்சுக்க, அது இன்னும் 10 நாள் இருக்கும், போட்டு நச்சரிச்சுட்டு அப்படியே இது பண்ணி கொடுத்தாதான் விடுவோம். அது போல உங்க வாழ்க்கையில போராட்டங்கள், பிரச்சனைகள் எல்லாம் இருக்கிற நேரத்துல ராத்திரியில எழுந்துருங்க, தனியா உட்காருங்க, தனித்து இருங்க, இரவெல்லாம் போராடுங்க. என்னை, என் பிள்ளைகளை, என் தாய்மார்களை முறியடிப்பான் என்று நான் பயந்திருக்கிறேன் யாக்கோபு சொல்றாரு 32:11 ஆதியாகமத்துல. இந்த நேரத்துல என்னையே, என் பிள்ளைகளை, தாய்மாரை முறியடிப்பான்னு சொன்னவரு 32:22 ராத்திரியில எழுந்தாரு. தொடர்ந்து 29 வரைக்கும் ஆற்றை கடந்தாரு, அக்கறைப்படுத்தினாரு, பிந்தி இருந்தாரு, தனித்திருந்தாரு, பொழுது விடியும் அளவும் போராடி செபித்தார். நான் போறேன் ஆண்டவர் சொல்றார், நீர் என்ன ஆசீர்வதித்தால் ஒழிய போக விடேன். யாபேசுன்னு ஒரு பையன் இருந்தான். அம்மா பேர் வச்சாங்க, சூப்பர் பேர். என்ன பேரு? துக்கம்னு பேர் வச்சார். தாய் துக்கத்தோட பெற்றேன்னு துக்கம்னு பேர் வச்சாங்க. நீ என்ன வேணாலும் சொல், நான் என்ன செய்வேன்? தேவரே என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கு என்னை விலக்கி காத்துக்கொள்ளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். அவன் சகோதரி எல்லாரிலும் கணம் பெற்றவனாயிருந்தான். ஆமென். வாழ்க்கையில துக்கங்கள் மாற, மரண போராட்டங்கள் மாற,
சில வியாதிகள், சில பிரச்சனைகள், சில போராட்டங்கள், பிசாசினாலோ எதிரினாலோ வர்ற காரியங்களை தேவன் வெளிப்படுத்தும் போது என்ன பண்ணணும்? போராடு. இரவுல எந்திரிச்சு ஜெபம் பண்ணுங்க. உங்க பிள்ளையுடைய தலையில கையை வைங்க, உங்க புருஷனுடைய தலையில கையை வைங்க. கண்ணீரோட நீ ஜெபம் பண்ணுங்க. உன் முழங்காலிலே நின்று ஜெபித்து வாழ்க்கையை வளமாக்குங்கள். ஆமென். நான் ஜெபிக்கிற ஜெபம் என் வாழ்க்கையை மாற்றும். ஆமென். ஆமென். ஜெபிப்பேன். சில சமயங்கள்ல சில மனிதர்களை, சில குடும்பங்களை, சில சிஸ்டர்ஸ்களை, சில மிஸ்டர்ஸ்களெல்லாம் ஆண்டவர் காட்டுவார். இந்த நேரத்தில் இவங்க நிலைமை இப்படிப்பான். அந்த இரவுல போராடி ஜெபிப்பேன். என் பிள்ளைகளுக்காக மட்டும் கிடையாது, சபை மக்களுக்காக. பாஸ்டர் காலையில போன் பண்ணி கேட்கும்போது, எப்படி இப்படி கரெக்டா சொல்றீங்க? நேற்று தான் இது நடந்துச்சு. கர்த்தர் சொல்லுவா, ஜெபிக்கிற மனிதர்களுக்கு வெளிப்படுத்துவா. தேவப்பிள்ளை ஜெபித்து வாழ்க்கையோம். இன்னொரு காரியம் 58:8 ஏசாயா, உன் சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும். விடிய காலத்து வெளுப்பை போல எழும்பும், உன் சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும். விடிய காலத்து வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி எழும்பும். எப்ப எப்ப பசியுள்ளவனுக்கு ஆகாரத்தை பகிர்ந்து கொடுத்து, சிறுமையான தோன்றோட சேர்த்து கொண்டு, வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரம் கொடுத்து, மாம்சமானவனுக்கு ஒழித்துக் கொள்ளாதே வாசம், உகந்த வாசம். ஆண்டவர் என்ன பண்ணுவாங்க? 11ஆம் வசனம், கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்துவார், மகா வறட்சியான காலத்துல உன் ஆத்தும திருப்தியாக்குவார், உன் எலும்புகளை இளம்புலதாக்குவார். நீ பாய்ச்சலான தோட்டத்தை போல பற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். அந்த மத்தியானத்தை போல ஆகும், வெளிச்சம் உதிக்கும். நீர் பாய்ச்சலான தோட்டத்தால பற்றாத. பசி உள்ளவனத்துல ஆத்மா சாய். பசிக்கிறவனுக்கு கொடு, வஸ்திரம் இல்லாதவனுக்கு கொடு. உபவாசம் பண்றீங்க, ஒரு நேரம் சாப்பாடு எவ்வளவுங்க? ஒரு தோசை 40 ரூபா, ஒரு இட்லி 12 ரூபா, 15 ரூபா. சில தெருவில் விற்கிற இட்லி 10 ரூபா. 3 இட்லி சாப்பிடுவீங்களா? 4 இட்லி 40 ரூபா. வீட்டில் 20 ரூபான்னு கூட வச்சுக்கோங்க. 20 ரூபாய் எடுத்து வைங்க. மதிய சாப்பாடு ஒரு 50 ரூபாய் எடுத்து வைங்க. எத்தனை நாள் பாசிக்கிற? 21 நாள் இருந்தீங்களா? எடுத்து வைங்க. ஒரு ஏழைக்கு கொடுங்க. தெரிஞ்சவனுக்கு கிடையாது, தெரியாதவனுக்கு. ஒரு பிறந்த நாள் வருது, தையக்கூலியே 650 ரூபா பேண்ட் சட்டைக்கு. நான் தைக்கிற இடத்துல மற்ற இடத்துல எவ்வளவோ தெரியாது. துணியெல்லாம் சேர்க்கும் போது பெண்களுக்கு கூட ஒரு 200 ரூபாய்க்கு 150 ரூபாய்க்கு சேலை வாங்கிடலாம். அவங்க ஏதாவது ஒரு ஜாக்கெட்டை போட்டு, ஒரு கருப்பு ஜாக்கெட்டு வெள்ளை ஜாக்கெட்டை போட்டு சமாளிச்சிருவாங்க. ஆனால் நம்ம தச்சாகணும். ரெடிமேட் எடுத்தாலும் ஒரு 5 சாப்பாடு, ரெடிமேட் சாப்பாடு 150 ரூபா 120 ரூபாய்க்கு சாப்பாடு வாங்கி தெருவில் பிச்சைக்காரனை கொண்டு போய் அப்படியே கொடுத்துட்டு வாங்க. அதுதான் நான் கொண்டாடுற பிறந்த நாளாக இருக்கட்டும். நான் என்ன வேணாலும் பண்ணலாம், தியாகம் செய்யுங்க. தேவ பிள்ளைய சுகவாழ்வு துளிர்க்கும், சீக்கிரத்தில் துளிர்க்கும். ஆமென். ஆமென். இன்னும் நிறைய இருக்கு, இன்னொரு நாள் சொல்ல முடியாது. இன்னும் ஒண்ணு மட்டும் சொல்றேன். உன் வாழ்நாள் நீடித்திருக்க, நீ நன்மையா இருக்க, நீ நல்லா இருக்கணும்னா எபேசியர் 6:1, உன் தாயின் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக. கனம் பண்ணு. உன் வாழ்நாள் நீடித்திருக்கணும்னா இதுதான் வாக்குத்தத்தம் உள்ள முதலாம் கற்பனையா இருக்கிறது. எத்தனை வயசானாலும், எவ்வளவு இந்த பெருசு பெருசு சும்மா வாயை பொத்திட்டு போ அப்படின்னா சொல்லாதீங்க. உன்னை தூக்கி சுமந்த தகப்பன், உன்னை கால் சட்டை போட்டு அழகு பார்த்துவேன். இன்னைக்கு இந்த அளவுக்கு நீ படிச்சு இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்திருக்கிறீங்கன்னா உன் தாயின் தகப்பன். அவங்களுக்கு படிப்பறிவு இல்லாம இருக்கலாம், அவங்களுக்கு ஒன்ன அளவுக்கு அழகு இல்லாம இருக்கலாம். காலேஜுக்கு வந்து அப்பா, வயசான அப்பா வந்து நிற்கிறாரு, எங்க வீட்டு வேலைக்காரன் அப்படின்னு பிள்ளைகளுக்கு அறிமுகப்படுத்துறாங்க. சில உங்களெல்லாம் இங்க யார் வர சொன்னா, நீங்களாம் எதுக்கு வர்றீங்க அப்படிலாம் இல்லை. சும்மா லூசு மாதிரி பேசாதீங்க. யாரை பார்த்து? அப்பாவை பார்த்து. பொத்துக்கிட்டு போ வாய. அந்த வாயை கூட சொல்லாம சொல்லிடுறது. அந்த தாய் அழுகிற கண்ணீர் இருக்கும்ல, கணக்கு கேட்பார்களா? ஆண்டவரே, உன் தாய் வயசு அசட்டை பண்ணாத, தாய் தகப்பனை தூஷிக்காத, தாய் தகப்பனை அடிச்சுக்காத, அவனுக்கு செய்ய வேண்டிய கடமையை சரியா செய். ஏதோ ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் மாசத்துக்கு கொடுத்துட்டா போதும்னு நினைச்சாதீங்க. அவங்க கூட இருந்து
உதவி செய்யுங்க. மனைவியோடு இசைந்திருப்பான், தாயின் தகப்பனை விட்டு பிரிந்து, வசனம் சொல்லுது. அதனால அவங்கள பிரிஞ்சு நான் தனியா வாழ்வேன், அவங்கள கொண்டு போய் முதியோர் இல்லத்துல சேர்ப்பேன். சேருங்க, உங்க புள்ள பார்த்துட்டே இருப்பான், அவன் அதே காரியத்தை செய்வான். நீ விதைக்கிறதா இருப்ப. சிலுவையில தொங்கும் போதும் தாய்க்கு செய்ய வேண்டிய கடமையை செஞ்சுட்டு தான் ஆண்டவர் செத்தார். ஆகையினால பெற்றோர்களை கனம் பண்ணுவோம். நம் வாழ்க்கை அதோ உன் தாய், அதோ உன் மகன் என்று அர்ப்பணம் செய்துட்டு தான் போனார். ஆகையினால எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, நீ பிழைக்கணும்னா இந்த வசனத்தின்படி நட. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். 7வது பாயிண்ட், வசனத்தின்படி வாழ்ந்து. இந்த வசனம் தான் நீ சத்தியத்தில் நடக்கிற சந்தோஷம் தான் சந்தோஷம். ஏதோ கூடி வர்ற வழக்கத்தின்படி சர்ச்சுக்கு வராதீங்க. எசேக்கியேல் 33:21, ஆண்டவர் நாளை கனம் பண்ணுங்க, நன்றாக இருப்பீர்கள், கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பா. ஆமென். 7 காரியம் சொன்னேன், வரிசையா சொல்லுங்க. முதலாவது, கர்த்தரை ஏற்றுக்கொள்ளுங்கள். 2வது, தேவனுக்கு பயந்திருங்கள். 3வது, தேவன் கொடுக்கிற இல்லற வாழ்வை சந்தோஷமாய் சாட்சியாய் வாழ்ந்து காட்டுங்கள். ஜெபம் பண்ணி வாழ்க்கையை வளமாக்குங்கள். தியாகம் செய்யுங்கள். ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்யுங்கள். பெற்றோரை கனம் பண்ணுங்கள். கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழ்ந்து காட்டுங்கள். உங்கள் வாழ்வு செழிக்கும். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். எழுந்து நிற்போம், ஜெபிப்போம். ஆண்டவர் வாழ வைக்கிற தேவன். நான் வாழ வேண்டும் என்பதற்காக அவர் மறைத்தார். நாம் சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி அவர் தன்னுடைய ஜீவனையே கொடுத்தார். அவருக்கு சாவு, நமக்கு வாழ்வு. உன் சுக வாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும். உன் ஆத்மா நன்மையிலே தங்கும். என் மகளே, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி உனக்கு சௌக்கியத்தை தேடிக் கொண்டிருக்கிறேன். பிரியமானவனே, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி உனக்காக வேண்டுகிறேன், தேடுகிறேன், வேண்டுகிறேன். தேவன் உங்களுக்காய் செபிக்கிறார். நாம் அழிந்து போவதல்ல, வாழ வேண்டும், நல்வாழ்வு வேண்டும். கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவரத்தில் அர்ப்பணிப்போமா? ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுப்போமா? பாவியா இருந்து 100 வருஷம் வாழ்ந்து போவதும் கிடையாது. தேவனுக்கு அஞ்சி நடந்தாதான் நல்லா இருப்ப. ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய், உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பாய், தேசத்துக்கு உண்டாக நன்மையை காண்பாய். உன் மனைவி திக்குக்கொன்னும் திசைக்கொன்னும் இருக்க மாட்டீங்க. ஒரே டைனிங் டேபிள்ல மனைவி மக்களோட உட்கார்ந்து சாப்பிடுவீங்க. உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல ஆண்டவர் நமக்கு ஒரு வாழ்க்கையை கொடுப்பார். நம்முடைய தேவைகளை சந்திப்பார். எலும்பு தேய்மானம் இருக்காது, எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். எல்லாருக்கும் பட்டினி பசி, எல்லாருக்கும் என்னென்னமோ 75 ரூபாய்க்கு அரிசி வித்தாலும் அது 80 ரூபாய்க்கு போனாலும் ஒன்னப்பம் உனக்கு கிடைக்கும், உன் தண்ணி நிச்சயமாக. மகா வறட்சி இருந்தாலும் ஒன்னு ஆத்மாவை கர்த்தர் திருப்தியாக்குவார். இறைப்பாய்ச்சலான தோட்டத்தை போல, வற்றாத நீரூற்றை போல. அன்புள்ள பிதாவே, அருமை இரட்சகரே, என் பிள்ளைகள் இருக்கிறார்கள், நல்ல வாழ்க்கையை கொடுங்க. ஆண்டவரே, நேசிக்கிற மனைவியோட, தங்களை ஆண்டவரே தகப்பனே பெற்றெடுத்த பிள்ளைகளோட, ஆண்டவரே நல்ல ஒரு நிலையை கொண்டு வா. இவர்களுக்கென்று நியமித்த புருஷர்களை, கன்னிகளை கர்த்தர் கட்டளையிட்டு திருமண வாழ்வை ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு தாங்க. இவர்கள் சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி எங்களால போய் எங்க போய் பொண்ணு தேடுறது, எங்க போய் மாப்பிள்ளை பெறுறது தெரியல. ஆண்டவரே, எங்க சொந்த பந்தங்களெல்லாம் விட்டுட்டு உங்களை நம்பி வந்துட்டோம். எங்களுக்கு நீங்க தான்
ஏதாவது செய்யணும். நீங்க தான் ஏற்ற வரனை கொடுக்கணும். சுகமாய் வாழ்ந்திருக்கும்படிக்கு ஆண்டவரை தேடி கொண்டு வாங்க. வாழ்க்கையை கட்டுங்க. ஆண்டவரே, இவருடைய புருஷனுடைய வீட்டுல எங்க சபையில் இருக்க ஒவ்வொரு பிள்ளைகளும் சுகமா வாழ்ந்திருக்கட்டும், சுகமா வாழ்ந்திருக்கட்டும். வாழ்க்கையை சீர்குலைக்கக்கூடிய சத்துருவை, பிசாசை, மனுஷீகத்தை இயேசுவின் நாமத்தில் கடினப்படுத்துகிறேன். திருப்தியாய் சாப்பிடட்டும், நன்றாய் உடுத்தட்டும், சுகமாய் குடியிருக்கட்டும், நிலையான வீட்டில் தங்கட்டும். ஆண்டவரே, ஆசீர்வதிக்கிறேன். தாய் தகப்பனை கனம் பண்ண, வேதத்தின்படி நடக்க, தியாகம் பண்ண, சுத்தமாய் வாழ, பயத்தோடு நடுக்கத்தோடு சேவிக்க, இயேசுவை பற்றி கொள்ள என் பிள்ளைகளுக்கு உதவி செய்ய தாழ்த்தி பெருமையாக்கி தேவனுடைய வசனத்துக்கு ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.